Do you advise marriage to everyone? Is it for all? That's first mistake in marriage. First mistake caught on camera. அந்த ஐபோன் வினோத் கிட்ட ஃபோன் கேட்டிங்கன்னா வினோத் ஃபோன் வாங்கி தருவார். சம்டைம்ஸ் லாஜிக்கே இல்லாம the wife will argue. நிஜமாதான்ப்பா. ஒரு காலத்துல அப்படி ஒரு வெளிநாட்டுல தான் சொல்லுவாங்க. எந்த சன் டிவி நீங்க பாத்தீங்க? இந்த ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டாப்பிக்கில் பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். என் பின்னாடி கேமரா பின்னாடி வினோத் இருக்கார், இந்த பக்கம் கேமரா பின்னாடி அம்மா இருக்காங்க. வினோத் கொஞ்சம் நேரத்தில் வருவார் இந்த சைடு. நம்ம அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்கலாம். டாபிக் வந்து என்னன்னு நீங்கள் கேளுங்க வினோத். கேள்வி எதை பற்றி பேசலாம்? சைன்தேவி வந்து 2-3 டாபிக் என்ன டாபிக்னு கேட்டால் ஒரு 10-15 வச்சு இந்த லிஸ்ட்டில் நான் ஒரு 3 டாபிக் அதுலேருந்து பிக் பண்ணி சொன்னேன். சரி, சைன்தேவி வந்து சரி மேரேஜ் த இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றத பேசுகிறேன். இன்ஸ்டிடியூஷன் அதை பற்றி பேசுகிறேன்னு சொன்னதுனால பேசுன்னு சொல்லியிருக்கேன். வாட் இஸ் மேரேஜ் டு யூ வினோத்? மேரேஜ் இஸ் அ லைஃப் டைம் கமிட்மெண்ட். ஓகே. டு யூ அட்வைஸ் மேரேஜ் டு எவ்ரி ஒன்? இஸ் இட் ஃபார் ஆல்? One size fits all? Marriage, yeah, everyone should marry. They should? Yeah, they should. சைன்தேவிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. நான் எனக்கு வேற நீங்களே என்னோட இதையும் பேசிட போறீங்களா இல்ல நான் பேசலாமா? நீங்க தான் பேச உண்டு. நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் இன் மேரேஜ். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் caught on camera. Let me go to the basics then. Yeah. You do the talking. Yes. Your wife is always right. That is unwritten rule. And also ஸ்டேஜில் நிற்கும் போது the wife will always stand on your right. So that's what they say. ஹிந்து மேரேஜஸ்லலாம் வந்து வலது புறமாக உங்கள் ஒய்ஃப் நிற்க வைங்கன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் சம்திங் தே சே. பட் அதர் தென் தட் த ஒய்ஃப் இஸ் ஆல்வேஸ் ரைட். ஏன்னா சம்டைம்ஸ் லாஜிக்கே இல்லாமல் த ஒய்ஃப் வில் ஆர்கியூ. சம்டைம்ஸ் தெர் வில் பி லாஜிக் இன் தேர் ஓன் மைண்ட் அண்ட் சம்டைம்ஸ் தெர் வில் நெவர் பி ஒரு மீட்டிங் இந்த மிடிலே வராமல் கூட போகும் சில டாப்பிக்கு. ஸோ அதுக்கு நம்ம சம்டைம்ஸ் வி கேன் லெட் இட் கோ அண்ட் சே லீவ் தம் பி. அது ஒன்று. ரெண்டாவது, உனக்கு இட்லி தான் பிடிக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஒரு அசம்ஷன். இப்போ சைந்தவிக்கு வேறு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்ல, அசியூம் பண்ணார்ல, அவர் இருக்குது எனக்கு வேறு ஒரு ஒப்பீனியன் இருக்குது ஆனால் நான் இதுதான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா சீடை வந்து நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு பொங்கல் வேணுமா அப்படின்னு கேட்குறது ஒன்று, இல்லை இந்த மெனுவை காட்டி உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்றது ஒன்று. ஸோ இது 2 விதமாக இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து we are 20 years into marriage. ஸோ எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபார் சம்படி ஹூஸ் ஃபஸ்ட் டைம் நியூலி மேரிட் பீப்புளுக்கு வந்து சம்டைம்ஸ் வென் யூ த்ரோ யுவர் ஐடியாஸ் இன்டு தேர் மைண்ட் அண்ட் தேர் ஐடியாஸ் இன்டு யுவர் மைண்ட், அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். உங்களுக்கும் வரும், அவங்களுக்கும் வரும். என்னடா இது, நம்ம ஒரு வேளை பொங்கல் தான் வாங்கணுமோ, ஒருவேளை அவர் பொங்கல் ஆசைப்பட்டு கேட்குறாரோ, நம்ம ஷேர் பண்ணிக்கலான்னு கேட்குறாரோ, அப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு பேல்பூரி வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க தயங்கலாம். அது ஹஸ்பண்டும் யோசிக்கலாம், ஒய்ஃபும் யோசிக்கலாம். 9 out of 10 times வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த 2 of them will decide most things. இப்போ வீட்டில் வந்து ஒருத்தங்க ஏர்னிங் மெம்பர் இருக்காங்க, ஒருத்தங்க நாட் ஏர்னிங் மெம்பர் இருக்காங்கன்னா அந்த ஏர்னிங் மெம்பருடைய அப்ரூவல் பேஸ் பண்ணி தான் வந்து நான் ஏர்னிங் மெம்பருடைய டிசிஷன்ஸ் இருக்கும் மேரேஜில் முக்கியமாக. அதுலேயும் வந்து இப்போ 2 பேரும் வேலை பார்க்குறாங்க, both of them contribute towards the house, but only one person runs the financial ship, that person only will call the shots. There are families who will not take their spouses to Costco because they will spend too much. We have heard that. Because ஒருத்தவங்க ரொம்ப ஸ்பெண்ட் த்ரிஃப்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க நினச்சிப்பாங்க அவங்க சேவிங் பண்ணுறாங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. காஸ்கோவில் எல்லாருமே $300 கொடுக்காமல் வரவே முடியாது. பாலும் தயிரும் மட்டும் வாங்கிட்டு வந்ததா சரித்திரமே கிடையாது யாரும், அன்லெஸ் யூ ஆர் கோயிங் வித்தவுட் அ கார்ட். ஸோ எப்படினாலும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஐட்டம், ஒரு டப்பா பால் வாங்குற இடத்துல உங்களை 3 டப்பா பால் தான் விற்கிறாங்களே. தெர் இஸ் நோ வே தட் யூ கேன் பை ஒன்லி 1 case of milk and come from Costco. That's the model of Costco. But again, ஒருத்தருடைய ஃபைனான்ஷியல் லெவல் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ கம்மிங் பேக் டு த மேரேஜ் இட் செல்ஃப், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ். முன்னாடி வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் வாஸ் டைரக்ட்லி டைட் டு த ஃபேமிலிக்கு. உங்கள் ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ், உங்கள் ஃபேமிலியோட வெல்பீயிங், உங்கள் ஃபேமிலியோட சக்ஸஸ் கோஷன்ட்டே வந்து உங்கள் மேரேஜ் பேஸ் பண்ணி தான். உங்கள் கிட்டோட மேரேஜ் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்க ஒரு வேலைக்கு போய் அவங்க ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னா யூ ஹவ் மேட் இட் இன் லைஃப். நான் பர்சனலாக
என் லைஃப்பில் நான் வின் பண்ணனான்றதை மீறி என் அடுத்த ஜெனரேஷனோட சக்ஸஸ் பேஸ் பண்ணி தான் என்னை வந்து கோட் பண்ணுவாங்க, என்னுடைய சக்ஸஸை ரேட் பண்ணுவாங்க, நாட் கோட் பண்ணுவாங்க, ரேட் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம சொசைட்டி, நம்ம இந்தியன் சொசைட்டி இன்னும் அப்படி தான் இருக்குது, மாறவே இல்லை. அதில் இன்னும் நான் நினச்சேன் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பரவாயில்ல நம்ம வந்து ஜாதியிலேருந்து வெளியில் வந்துட்டோம், மதத்துலேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படிலாம் நினச்சேன். கிடையவே கிடையாது. இன்னும் ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, இன்னும் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. இன்னும் 100 பவுன் நகை போடுறியா, 500 பவுன் நகை போடுறியா, எவ்வளோ நமக்கு டவுரி கொடுக்குற, இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் தான் இன்னும் நம்ம இந்தியா இருக்குது. மேபி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் லவ் மேரேஜுக்கு ஒத்துக்கிறாங்க, அதாவது அவங்களே பார்ட்னரை சூஸ் பண்ண ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதுலேயுமே ஸ்டேட்டஸ் லெவலில் ஒன்றா இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இந்த எதிர்பார்ப்புகளை கொண்டு வந்து அதை உள்ளே திணிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்த இன்னொரு நியூ ப்ராப்ளம் நான் பார்க்குறேன். அந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல யங் கப்பிள், அவங்களே ஒரு பயங்கரமான அன்பிலீவபிள் எக்ஸ்பெக்டேஷனாக தான் போட தான் மேரேஜ்குள்ளே போகிறாங்க. இப்படி ஒரு பெரிய மஹாலில் கல்யாணம் நடக்கணும், ஒரு ஃபோட்டோ ஷூட் 2 lakhsக்கு நடக்கணும், ஹேர் அண்ட் மேக்கப் வந்து எனக்கு ஒரு 50,000க்கு மேக்கப், சாரீ ட்ரேப்பிங் வந்து ஒரு 20,000க்கு பண்ணணும், அப்புறம் என்னோட மெஹந்தி வந்து ஒரு 10,000க்கு போட்டுக்கணும். இப்படிலாம் அவங்க வந்து ஒரு மேரேஜுக்கு வந்து இத்தனை லேக்ஸ் செலவு பண்ணாதான் என்னோட மேரேஜ், இந்த மாதிரி ஒரு புடவை கட்டினா தான் எனக்கு மேரேஜ், என்னோட ஹஸ்பண்ட் பேரும் என் பேரையும் மேரேஜோட சாரியில் வந்து எங்களோட லவ் ஸ்டோரியை நாங்கள் வந்து வீவ் பண்ணி போடணும். இந்த மாதிரிலாம் இருக்குது. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இது புதுசு கிடையாது. ஏன்னா அமெரிக்காவில் வந்து மேரேஜை வந்து க்ரூம் அண்ட் பிரைட் தான் டிசைட் பண்ணுவாங்க, அவங்க தான் வில் ரன் த ஷோ. பட் ஒன்லி 100 to 150 பீப்புள் தான் வருவாங்களே மேரேஜுக்கு. தே வில் பி த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பிரைட் அண்ட் த க்ரூம் அண்ட் பேரண்ட்ஸ், இவங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ், அவ்வளோதான். இந்த அடுத்த சர்க்கிள் மக்கள் வந்து வரவே மாட்டாங்க. இது வந்து டே 1லேருந்து யூஎஸில் இப்படி தான் இருக்குது, வெளிநாடுகளில் இப்படி தான் இருக்குது. நம்ம ஊரில் அப்படி கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் 2 families கம்மிங் டுகெதர். ஸோ மேரேஜ் வந்து நாட் பிட்வீன் 2 people, இட்ஸ் பிட்வீன் 2 families. அது கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோணுச்சு, பட் மாறல. திருப்பி நம்ம இன்னும் அங்கேயே தான் இருக்கோன்றது தான் நான் ரீசெண்ட் டைமாக நான் பார்க்குறேன். இப்போ நான் இன்னும் அதிகமாக என்ன பார்க்குறேன்னா, ஸ்வீட் 16 பர்த்டே பெருசாக கல்யாணம் மாதிரி பண்ணுறது, தாவணி ஃபங்க்ஷனை பெருசாக பண்ணுறது, ஆம்பளை பசங்களுக்கு தோத்தி ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணி வேஷ்டி கட்டுறாங்க, அது ஏதோ பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு சங்கீத் வந்துருச்சு, மெஹந்தி வந்துருச்சு, அப்புறம் ரிசப்ஷன், அஃப்கோர்ஸ் ரிசப்ஷன் இருக்கும். வேறு என்ன இருக்குது? அப்புறம் என்ன ஏதாவது வைக்கிறாங்களா எக்ஸ்ட்ரா? இந்த மாதிரி காக்டெயில் பார்ட்டி, அப்புறம் பேச்சுலர் பார்ட்டி, அது டெஸ்டினேஷனில் போய் பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடுறது, பேச்சுலரேட் பார்ட்டி கொண்டாடுறது, இதெல்லாம் வந்து வெஸ்டர்னைசேஷனோட கொஞ்சம் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து ஐ திங்க் பர்சனலாக நான் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு 20,000க்கு வந்து எனக்கு ஹேர் வேணும், சாரீ ட்ரேப்பிங் 10,000க்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதை தான் பண்ணுறாங்க. நோ மேட்டர் வாட், அவங்க அது வேணும். அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு என்னெல்லாம் வித்தியாசமாக பண்ணலாம், பொண்ணுங்கப்பா இந்த பிரைட் வரும்போது பாட்டு பாடிட்டே வருது, டான்ஸ் ஆடிட்டே வருது, அந்த மாப் டான்ஸ், ஃப்ளாஷ் டான்ஸ். பட் ஒரு ஃபோட்டோவில் வந்து 50,000 சாரி ஆர் 5,000 சாரி இஸ் கோயிங் டு லுக் த சேம். அது வேற. ஆனால் நான் எப்படி வித்தியாசம், என் கல்யாணம் எப்படி வித்தியாசம் பண்ணோன்னா, எல்லாரும் தே ஆர் ஆல் திங்கிங் ஒரு விதத்தில் நல்லது. அட்லீஸ்ட் தே ஆர் இன்வால்விங் இந்த முதல்லாம் எல்லாம் பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க, பொண்ணு வந்து தாலி கட்டும், அவ்வளோதான் இருந்தது. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால முன்னாடியே அவங்களே டிசைட் பண்ணுறாங்க, எந்த இன்ஸ்டாகிராம் ரீலை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க, இந்த பிரைடு மேக்கப் ஆள் தான் எனக்கு வேணும், இந்த சாரீ ட்ரேப்பர் தான் எனக்கு வந்து பண்ணி விடணும், அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் 5-star ஹோட்டல் எல்லாம் போட்டு அந்த பையனை கூப்பிடுறது, இல்லை அந்த ஆளை கூப்பிடுறது, இல்லை இன்னொரு பொண்ணை கூப்பிடுறது, வாட் எவர், அது மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்புறம் பாம்பேலேருந்து எனக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட் வரணும், அது மாதிரி ஃபேமஸாக இருக்கிறவங்களாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இப்போ இது கல்ச்சர் ஆயிடுச்சு. பணம் இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்சர், பணம் இல்லாதவங்க கூட அவங்க லெவலில் ஒன்று பண்ணுறாங்க. பணம் இல்லாதவங்க சர்ப்ரைஸ் ஆளுங்க ஒரு மாதிரி கூப்பிட்றாங்களா, டான்ஸ் ஆட கூப்பிட்டு 10 பசங்க ஆடுவாங்க. இந்த இந்த டான்ஸ் ஸ்டுடியோ வச்சிருக்க பசங்களாம் இல்லை சர்ப்ரைஸ். இப்போ இப்போ அது ஒரு கான்செப்ட், அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக ரன் பண்ணுறாங்க. நீ கொடுக்குற காசு எவ்வளோ காசோ அதுக்கேற்ற மாதிரி மாலில் பலூன்லாம் வச்சு சர்ப்ரைஸ் பண்ணுறது, அது மாதிரி பண்ணுறாங்கல்ல. அந்த பேசிக்காக அந்த டூட் படத்தில் பிரதீப் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுவாங்கல்ல, அந்த பிஸ்னஸ் மாதிரி ரியலாகவும் நிறைய பேர் ரன் பண்ணுறாங்க. நம்ம நிறைய இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம். ஸோ ஒரு இந்த இன்ஃப்ளூயன்ஸெல்லாம் பார்த்து ரீலில் பார்த்து, இப்போ நான் நேற்று ஒரு இது பார்த்தேன், ரோட்டில் வீடே இல்லாத ஒரு ஆள், ஹோம்லெஸ் ரோட்டில் படுத்துட்ருக்காங்க, இந்த பிரிட்ஜு கடியில் படுத்துட்ருக்காங்க, அவங்க கையில் கூட ஃபோன் ரீல் பார்த்துட்ருக்காங்க. அந்த அளவு இன்னைக்கு நாடுடைய நிலைமை வந்து பெனிட்ரேட் ஆகிருக்கு. கொடுத்துருக்காங்களா இன்டர்நெட் அவங்களுக்கு? அவங்க பிச்சை எடுத்து அவங்க சம்பாரித்து அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. ஆமாம், அவரே டேட்டா பிளான் ஒரு 100 ரூபா போட்டு வாங்கி வச்சுட்டு படுத்துட்டு நைட்டில் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும்ப்பா அவங்களும். இப்போது நான் தப்பாக சொல்லாத,
இட்ஸ் குட் தட் முன்னாலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ என்டர்டைன்மெண்ட் இருக்கு. மேபி நம்ம ஊர்ல கொடுத்துருப்பாங்களா இருக்கும் ஃபோன். யாரும் கூட அப்பெல்லாம் இல்லை. அதெல்லாம் இப்போ வாங்குறாங்க. 1000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன், இன்டர்நெட் ஃபோன் வந்துச்சு. ஒரு 200 கொடுத்தா மாதத்துக்கு ஒரு இன்டர்நெட் வந்துடும். டேட்டா பிளான் நைட் டிவி கொடுத்தாங்களே, அது கூட ஃபோன் கொடுத்தாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட்ல எதுவும் கொடுக்கல. இதெல்லாம் வாங்குவாங்க. ஸோ நான் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ இல்லை அந்த ரீச் சொல்கிறேன். அந்த இன்ஸ்டாகிராமோ ஷார்ட்ஸோ இது மாதிரி உடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த லெவலில் கிடைக்கும் போது அவங்கவுங்க லெவலில் இப்படிலாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும்போது இதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுறாங்கன்ற. ஸோ நீங்கள் பேசின இந்த சின்ன கான்வர்சேஷனில் எனக்கு எங்கே பேரண்ட் இருக்காங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கேன். பேரண்ட் வந்து they make it happen. அதாவது பேரண்ட் கிட்ட வந்து எனக்கு இது வேணும்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பேரண்ட் ஆர்கியூ பண்ணுவாங்க. இங்க உட்கார்ந்துருங்க சோ தட் மைக்ல எடுக்கும். ஆமா, என்ன வேணா இப்ப பேரண்ட் இருப்பாங்க. எப்படி பேரண்ட் இருப்பாங்கன்னா, வினோத் நீங்க இங்க வந்துருங்க. அப்பா எனக்கு இது வேணும், அம்மா இது வேணும்னு அப்படி கேட்டாங்கன்னா வேற வழி கிடையாது. ரெட் லைட் எரியுதா? இருக்கட்டும் வந்து உட்காருங்க, பரவாயில்ல. எவ்வளவு நிமிஷம் ஓடி இருக்கு பாருங்க. இது எடிட் பண்ணி ஒரே டென்ஷன் ஆயிரும். 15 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ள 10 11 கண்ணாடி போட்டுக்கோங்க. வேணா கூட பார்க்கணும். இங்கே உட்காந்துக்கோங்க. ஒரு சேர்ல தள்ளி உட்காந்துக்கோங்க. இதெல்லாம் கட் பண்ணி இதான் மேரேஜ் தி இன்ஸ்டிடியூஷன் பாருங்க. 10 கட் பண்ண கூடாது. ப்ரூப்பர்ல போடலாம். கட் பண்ண கூடாது வினோத். 10 நிமிஷம் ஆச்சு. ஓகே ஓகே. இன்னைக்கு அழகா இருக்கீங்க வினோத். கலர் இன்னைக்கு கலர் அடிச்சு. இல்லை வினோத், இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களே, அதில் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முந்தி அம்மா அப்பா அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி ஏதோ ஒரு பேசுறது இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அது இல்லாமல் இந்த பிள்ளைங்க டிசைட் பண்ணுறது அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு க்ளூவே இருக்காது. சிம்ப்ளி யூ வாண்ட் அ மாம் அண்ட் அ டேட் டு சே எஸ். அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு அவங்க பார்த்துப்பாங்க. அதில் அவங்களோட சே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஐ லிவ் இன் அ வெரி மாடர்ன் வேர்ல்டு. ஐ வில் நாட் அப்ரூவ் ஆல் தீஸ் திங்ஸ். What do you mean you don't approve? Because I will say yes to whatever my daughter says. அதுதான் சொல்றேன். But I will not like to approve. But I will approve anyway. Exactly. அதான் எல்லா பேரண்ட்டும் பண்ணுவாங்க. That is not correct. That is not a marriage. You are talking about an institution where I am going to be happy doing this. இல்லம்மா, இல்ல நான் என்ன சொன்னேன்னா, இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ வந்து மோஸ்ட்லி இட்ஸ் வென் டு மெட்டீரியலிஸ்டிக் லைஃபா மாறிடுச்சுன்ற பியர் ப்ரெஷர், சோஷியல். இப்போ வந்து நம்ம கல்யாணம் பண்ணும் போதே நம்ம வந்து வெறும் தாலி திருக்குறள் சொல்லி தாலி எடுத்து தான் நம்ம கட்டி தான் பண்ணோம். அவ்வளோதான் முடிச்சிட்டோம். ஒரே மார்னிங் தான். அது ரிசப்ஷன் தனியா இல்லை, வேற எந்த ஈவெண்ட்டும் இல்லை. மார்னிங் நல்லா இருந்தது. இல்லை நல்லா இருக்கு பர்சனல் சப்ஜெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இருக்கிறவங்க தே வாண்ட் ஆல் த 3 days ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தணும், கிராண்டா நடத்தணும். அந்த மெட்டீரியலிஸ்டிக்கா ஆயிடுச்சு சில விஷயங்கள். நல்லதா கேட்டது அவங்களுக்கு அந்த ப்ரெஷர்ன்ற வெளி பியர் ப்ரெஷர் இருக்குல்ல. இன்ஃப்ளூயன்சர், இந்த கல்யாணத்தில் அப்படி பார்த்தேன், அவங்க கல்யாணத்தில் இந்த கேட்டரிங் போட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு 100 ஐட்டம் வைக்கிறாங்க, மாதம்பட்டி கூப்பிடுங்க, மாதம்பட்டி ஐஸ்வர்யா கூப்பிடுங்க, இது மாதிரி ஒரு பார்க்குறாங்கல்ல. தேர் ஆல் இன்ஃப்ளூயன்ஸ் பை ஆல் திஸ் திங்ஸ். சூப்பராக இருக்குது அந்த கல்யாணம் பார்த்தேன். டெஸ்டினேஷன் வெட்டிங் அங்கே போனாங்க, மொத்தம் 100 பேரை கூப்பிட்டு போயிட்டாங்க, தாய்லாந்து நடந்தது, அது நடக்குது இப்போ. ஸோ அவங்க பார்த்தோன்னே நம்ம கல்யாணம் ஏன் நடத்தக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. ஏன் ஹெலிகாப்டர் தாலி கட்டக்கூடாது? ஒரு காலத்துல சன் டிவில போடுவாங்க, இந்த ஹெலிகாப்டரில் கல்யாணம் நடந்தது. நிஜமாதான்ப்பா. ஒரு காலத்துல அப்படி ஒரு வெளிநாட்டுல தான் சொல்லுவாங்க. எந்த சன் டிவி நீங்க பாத்தீங்க? மக்களே ப்ளீஸ் கமெண்ட்ல போடுங்க, இதெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையான்னு. ஒரு காலத்துல போடுவாங்க, அண்டர் வாட்டர் ஸ்கூபா டைவிங், அடியில ஒரு இத்தனை மீட்டர் அடியில போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, வானத்துல போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்லாம் போட்டுருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நார்மலா ஒரு ஆளு நான் பார்த்தேன், ஒரு இது இல்லை, அவன் வந்து ஹெலிகாப்டர் ரெண்டல் எடுத்து ஃப்ரெண்டுங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு ஹெலிகாப்டர் ரெண்டல் எடுத்து எல்லாம் ஃப்ரெண்டுங்களோட ஹெலிகாப்டர் ரவுண்ட் அடிச்சுட்டு பர்த்டே கொண்டாடி மேல ஹெலிகாப்டர்லேயே பர்த்டே கேக் கட் பண்ணி கொண்டா. அந்த பொண்ணுக்கு பிடிக்குது, அந்த பையனுக்கு பிடிக்குது, அந்த அம்மா பிடிக்குதுன்னா இட்ஸ் ஓகே. பட் இந்த வேர்ல்டுக்கு ஒரே ஒரு 3 hours தான் அவங்களுக்கு. அது தாண்டி அது வாழ்க்கை. அது கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற போஸ்ட். இப்ப நம்ம தானே இந்த படம் முடியும் போது கல்யாணம் முடிஞ்சோடனே இந்த படம் கட்ட எண்ட் ஆகுதுல, அதான் அந்த இன்ஸ்டாகிராம் அந்த ரீல் தான். அதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கு, அது கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம். அதுதான் என் பாயிண்ட். இப்ப வினோத் சொல்றது வந்து மேரேஜ் த இன்ஸ்டிடியூஷன் அவர் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றாரு. அதெல்லாம் இந்த ஹெச்ஆர் வேலை. சூப்பரா இருக்குன்னு காட்டுறது. ரியல் லைஃப் உள்ள வந்த உடனே அது வந்து 50% ஒர்க் அவுட் ஆகும், 50% சாக்ரிஃபைஸில் தான் ஒர்க் ஆகும். 50% ஒர்க் ஆகாமலே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. இருக்குது, அதுலேயும் பொறுமை இழந்து
அவங்க கிவ் அப் பண்ணி தான் அந்த டிவோர்ஸ்ன்ற இடத்துல வந்து நிக்கிறாங்க, இல்ல சீட்டிங் அந்த மாதிரி இடத்துல வராங்க. மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னு சொன்னேன்னா, நாட் ஃபார் தீஸ் திங்ஸ். நான் சொன்னது வந்து இப்போ ஒரு 40 வயசு ஆன பிறகு ஒரு காலகட்டம் வரும்போது எதுக்காக வாழ்றோம்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அம்மா அப்பா இல்லை, கல்யாணம் ஆகலை எனக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையனுக்கு இல்லை ஒரு பொண்ணுக்கு எனக்குன்னு யார் இருக்கான்னு ஒரு தேவை ஒரு இனிஷியலாக இருக்காது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, தண்ணி அடிப்போம், எல்லாம் சுற்றுவாங்க. ஆனால் கூட இருக்கிற சர்க்கிள் எல்லாரும் கல்யாணம் ஆகும், எல்லாரும் குழந்தை இருக்கும், எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்து ஓடும்போது நமக்குன்னு ஒன்று இல்லையேன்னு அந்த ஒய்ஃப் இருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த 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 ஏக்கம் இருக்கும்ல. தட் இஸ் லைக் தே நீட் அ கம்பேனியன். ஈவன் லைக் அவங்க ஒய்ஃப் இருந்து செத்து போனா கூட, ஏதோ நான் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, ஒய்ஃப் எதுவும் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கம்பேனியன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தானா கூட ஓகே. ஆனால் அந்த சர்க்கிள்னா ரொம்ப கஷ்டன்றதுனால ஐ வாஸ் செல்லிங் yes, everyone need to do it. Not for the first 20 years. I am talking about after 20 years. After 40 to your death, you need someone to be with you. Either friends or wife, but friends we cannot understand because friends will have their own life. அதனால I am saying like wife, அவ்வளவுதான். Husband, wife, husband or whatever. என்னோட சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லாமல் இருக்கிறவங்க இன்னும் நல்லா தான் இருக்காங்க, நார்மலாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் 10 இயர்ஸ்க்கு அப்புறமோ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க 60 ஆனப்புறம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனால் சிங்கிளாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நீ போய் கேட்கணும், அவங்க சிங்கிளாக தான் இருக்காங்களா, அவங்க யாரோட இருக்காங்களா நீ கேட்கணும். இருக்காங்க, சிங்கிளாக தான் இன்னும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் டபுள்ல இருக்காங்க, செட்டப்போட இருப்பாங்களா இருக்கும். சரி, நான் என்ன சொல்றேன்னா, யூஎஸ்ல இருக்கிறவங்களாம் எங்க செட்டப் பண்ண முடியும்? இங்க சோலோவா இருக்கிறவங்க இருக்காங்க, இப்ப இருக்காங்கப்பா. ஆனா இன்னும் எத்தனை பேருக்கு அவங்க they having plans to have someone, they are waiting or searching for looking for people, right? Not everybodyன்ற. If you have a child already who's big enough, உங்களுக்கு அந்த பர்பஸ் வந்துருச்சுன்னா, கல்யாணத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பர்பஸ் வருதுல்ல, சைல்டுன்னு ஒரு பர்பஸ் வந்துருச்சுன்னா அவங்க ஃபோக்கஸ் அதில் போயிடுது. அப்போ அந்த மேரேஜ்ன்ற இன்ஸ்டிடியூஷன் தேவைப்படாமல் சில பேருக்கு ஆயிடுதுன்னு நான் சொல்ல வரேன். அது while staying in marriage கூட இருக்கு. when they don't like the husband and the husband doesn't like the wife, but ரெண்டு பேருமே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களோட லைஃபை சகிச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்காக வாழ்ற கப்பல் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஹஸ்பண்ட் போயிட்டாரு, அந்த குழந்தைய ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பேரண்ட் அம்மாவோ அப்பாவோ யாரோ அந்த குழந்தைய மட்டும்தான் ஃபோக்கஸா இருக்காங்க. ஆனா ஒரு அன்பு செலுத்த இன்னொரு கம்பேனியன் கூட வராங்கன்னா வாட் இஸ் அ ப்ராப்ளம்? that will make their life even more happier ன்னு நான் சொல்றேன். வர்க் ஆகுறவங்களுக்கு வேணும். ஆமா, வர்க் ஆகாதவங்களுக்கு இருக்குல்ல. ஒரு மேரேஜோட இன்ஸ்டிடியூஷன்ல இதுவும் பாசிபிலிட்டின்னு தெரிஞ்சு உள்ள போனோம். என்னோட மேரேஜ், இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜில் ஒரு பாயிண்ட் என்னன்னா, இன்னொருத்தங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா we are signing up a very big deal. நாம் போனால் கூட அவங்களுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போகணும். அது ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் ரெடி பண்ணி வச்சுட்டு போகணும், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் ரெடி. ஸோ மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன் வில் பி தேர் ஈவன் ஆஃப்டர் ஒன் பர்சன் கோஸ் அவே. That is one point. If you have a child, if you don't have a child, it doesn't make any difference is what I'm saying. சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கும் மேரிட்ல இருந்து ஒய்ஃப் இறந்து போகிறவங்களுக்கும் there is no difference. அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்க தனியாக தான் இருக்க போகிறாங்க, கல்யாணம் பண்ணலனாலும் தனியாக தான் இருக்க போகிறாங்க. அந்த பை ப்ராடக்ட் ஃப்ரம் தட் இன்ஸ்டிடியூஷன் இஸ் வாட் gives them a purpose is what I'm saying. To have this, இந்த மேரேஜை ஹோல்டு பண்ணி கொண்டு போகிறதுக்கே இருக்குது. ஏன்னா இந்தியன் கப்புலாக we don't make an effort to have a healthy marriage after 40. We are busy running around children, life, money, family, elderly parents, அப்படியே போயிடுறோம். நம்ம ரிமைண்ட் பண்ணி வர டைமில் யாரோ இன்னொருத்தர் வீல் சேரில் தள்ளுற வயசுக்கு வந்துடுறோம், இல்லை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற வயசுக்கு வந்துடும். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் வினோத்னா. ஐ எம் நாட் சேயிங் திஸ் ஆஸ் ஒன் ஃபேக், இது இப்படி தான் இருக்கும் அப்படி. இன்னும் ரியலாக சொல்கிறேன். ரியலாக நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலிஸ்லேயே குழந்தைங்க காலேஜ் போனதுக்கப்புறம் அவங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஹைக்கிங் போறாங்க, கோயிலுக்கு போறாங்க, ஊருக்கு போறாங்க, ஏதோ பண்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. மிட் லைஃப் கிரைசிஸ்ன்ற அது வந்து நீங்க அதுக்கு நம்ம இண்டிவிஜுவலா நம்ம அதுக்கு ப்ரிப்பேரா தான் இருக்கணும். என்ன பண்ணணும்? இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ்ல நம்ம என்ன கைட்லைன் கொடுக்கலாம் அப்படின்னா, எத்தனையோ இது ஆசைப்படுறாங்கல்ல, இந்த மாதிரி மேக்கப் அது இது மாதிரி இருக்கும்போது அவங்களோட ஸ்பௌஸோட இருக்கிற ஆக்டிவிட்டியும் லைக் சிம்பிள் அப்ரிசியேஷன், ஜஸ்ட் கோயிங் அவுட் 1 month 1 day, அந்த மாதிரி அவங்க பில்டு பண்ணலைன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் பில்டு பண்ணால் அந்த இன்ஸ்டிடியூஷன் வில் கோ ஃபார் எ லாங்கர் டைம். ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூ இஸ் இன் மைசூர், ஷி பில்ட்ஸ் லைக் தட் particularly. Even going to a brother's house or a friend's house like that, I see a couple going on tour because அது பண்ணோம். அதுக்கு ஆமா வைஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். The institution of marriage, if you work it out together, it does not have age.
ஆமாம்மா, மேரேஜ்ன்றது நான் என்ன சொல்றேன்னா, மேரேஜ்ன்றது சிம்பிள் நான் சொல்ல, ஈஸின்னு நான் சொல்ல. இட்ஸ் நாட் ஏன்னா இப்போ நம்ம சிங்கிளா இருக்காங்கன்னா தே வில் லிவ் தர் லைஃப். ஏன்னா தே நோ ஹவு டு லிவ் தர் லைஃப் ஈஸி. ஆனால் இன்னொருத்தவங்களோட ஒரு கம்பெனியனோட நம்ம ஷேர் பண்ணி நம்ம தாட்ஸ் நம்மளுடைய ஐடியாஸ் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேருமே வாழணும். இட்ஸ் நாட் தட் ஒன் சைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒர்க் ஆகுதுன்ற. வந்து நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த பக்கம் ஃபேமிலி இருக்குது. வித் தட் யூ ஆர் மேக்கிங் திஸ். தட் இஸ் another beautiful. ஆனால் அதான் சொல்கிறேன், எஃபர்ட் எடுக்கணும்ன்ற. இன்ஸ்டிடியூஷன். Yeah, you have to take effortன்ற 2 சைடுல இந்த எஃபர்ட் எடுத்து you have to put effortன்னு தான் சொல்றேன். அதுக்கு தான் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். நம்ம வந்து எனக்கு ஒரு ஹாபி நான் வச்சுக்கணும், வினோத்க்கு ஒரு ஹாபி அவர் வச்சுக்கணும், அம்மாவுக்கு ஒரு ஹாபி அவங்க வச்சுக்கணும். இந்த ஒரே கிட்டை வச்சே அவங்க உயிரை நம்ம வாங்கக்கூடாது, அவங்க பின்னாடியே நம்ம போகக்கூடாது. இந்த மேரேஜோட பை ப்ராடக்டை வச்சு ஒரு ஃபேக்கான ஹாப்பி மேரேஜை நம்ம பில்ட் பண்ணுறோன்னா அதுக்கான ஒரு சைன் வந்து நமக்கு 40லே தெரிஞ்சிடும். 40லே உங்களுக்கு அந்த கிட்டு வந்து கொஞ்சம் அலூஃபாக ஆக ஆரம்பித்தோன்னே, ஐயோ நம்ம 2 பேரும் என்ன பண்ணுறோம், ஒரு வாக் கூட நம்மளால் சேர்ந்து போக முடியலையா, ஒரு படம் நம்மளால் சேர்ந்து பார்க்க முடியலையா, இல்லை ஒரு டின்னர் நம்மளால் சேர்ந்து போக முடியலன்னா அங்கேயே வந்து யூ பாஸ் எவ்ரி திங் அண்ட் ரீகிண்டில் யுவர் லவ் ஆர் யுவர் கம்பேனியன்ஷிப். யூ டோன்ட் ஹாவ் டு கோ ஆன் அ 16-year-old டேட், அந்த மாதிரி போகணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் தட் 1 hour ஆஃப் கம்பேனியன்ஷிப் இருக்குல்ல. ஒரு கோவிலுக்கு பிடிக்க போகணுன்னா கூட இன்னொருத்தங்களுக்கு பிடிச்சதை யூ ஹவ் டு மீட் தம் இன் த மிடில். அது இப்போ க்ரோசரிக்கு போகிறாங்க, சில பேர் அவங்க க்ரோசரிக்கு அவங்க ஒய்ஃபையோ இல்லை அவங்க ஹஸ்பண்டையோ அக்கம்பெனி பண்ணவே மாட்டாங்க, பிகாஸ் தே டோன்ட் லைக் ஷாப்பிங். பட் தே லைக் டு கோ டு வேகஸ் டுகெதர். They like to do that. They like to drink together. They like to play together. They like to go for walks together. So இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாரும் ஒரு டாக் வாங்குறாங்க. எல்லார் வீட்லேயும் அந்த பிள்ளைங்க போனோன்னே அந்த பிள்ளைங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு டாக் வருது. அந்த டாகை கூட்டிகிட்டு அது கூட போகிறது வர்றது, அதோட அது ஒரு பேட்டர்ன்ல, அது ஒரு பேட்டர்ன். கிரீன் கார்டு வந்து ஒன்று பண்ணுவாங்க, சிட்டிசன் ஆனோன்னு ஒன்று பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு இப்போ நீ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் வந்து இப்போ நம்ம வருஷத்துக்கு 2 நாளைக்கு வெளியே போகிறோம், அது வந்து ஒரு நார்மலான ஃபார்மேட். அது இல்லாமல் டெய்லி ஐயோ இன்றைக்கி அவள் சாப்பிட்டாளா என்னன்னு தெரியலையே, நான் போய் அந்த கொஞ்சம் 5 minutes டைம் இருக்குது, நான் அந்த பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டானா, அவனுக்கு ஏதாவது உதவி இருக்கா, இந்த டே டு டேயில் ஒரு அதை வந்து ஒரு ஆயில் ஊற்றிக்கிட்டே இருந்தால் அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் வந்து இதுவாக இருக்கும். லைக் வாட் ஐ எம் டெல்லிங், நீ இப்போ வந்து நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அதுலேயே ஒரு ஹாப்பினஸ் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அப்பாடா ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீங்களாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லைல்ல, ஏன்னா நான் எதோ பண்ணுறேன்னு நீங்கள், நான் ஹாப்பியாக பண்ணிகிட்ருக்கேன், அதை ஹாப்பியாக பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் இந்த டே டு டே வந்து ஒரு அப்ரிசியேஷன் இல்லாமல் ஒரு காலத்தில் நீங்களே ஒரு டைம் எடுத்து, ஓ இப்போ பண்ண வேண்டாம், டைம் எடுத்து பண்ணலான்னா நீங்கள் எப்போ நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் இல்லாமல் கூட போயிடுவீங்க. ஸோ அதனால் இன்ஸ்டிடியூஷன் யூ cannot wait. You are in 20 years, 25 years married, 50 years married. Now, it is now. There is no timetable going to be given to you. Love has no timetable and this compassion has no timetable. அதுதான் நீங்கள் பார்க்கணும். இது ஒரு பெரிய பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். You all have to stop today and just go spend time, sit in the same sofa. Drink coffee together. Drink coffee At least drink one tea together or drink today something. I started. You know, I didn't know that you are going to start this, you know, ask this question. I felt happy standing out. I took a bowl full of broccoli and then I had my broccoli when nobody was around. Nobody got up in the morning only. I went because that gave me happiness and I felt fit. So that is an institution, byproduct of the institution of marriage. So அதுதான் நம்மளுக்கு அந்த பிடிப்பு. Now I have, my husband is not there, my daughter is there. Am I troubling her every day? No. But the woman, I feel that she's safe, you know. ஆமா, அந்த இன்ஸ்டிடியூஷனோட பை ப்ராடக்ட் தான் சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன் எல்லாமே. அதுக்கு நீங்கள் இந்த சோலோவாக நம்ம இருக்க வேணாம், வயசான அப்புறம் நம்ம தனியாக இருக்கக்கூடாது, ஒரு பர்பஸ் வேணும்னு சொல்கிறீங்களா, அது எனக்கு புரியுது. ஆனால் ஃபார் அ மேன், வினோத், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு லிவ் விதவுட் அ ஒய்ஃப். ஆனால் ஒய்ஃப்க்கு ஈஸியர் கம்பேரிட்டிவ்லி டு சர்வை விதவுட் அ மேன். இது வந்து ப்ரூவன் ட்ரூத். அது ஓகே, ஆனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். ஃபைனான்ஷியல் வேற இல்ல அது டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ
ஃபைனான்ஷியலாக ஹஸ்பண்ட் இருக்கானா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைனா இன்னொரு பொண்ணார கட்டிய பொண்ணா இருக்கும். இல்லை யாருமே இல்லைனா பார்த்துக்க ஆள் வச்சுப்பான். லேடிஸ்க்கும் அதே மாதிரி தான். ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா தே ஆர் ஓகே. ஏன்னா அவங்க தனியாக ஒன்றும் பெருசாக மாடிஃபை பண்ண போகிறது இல்லை. ஏன்னா வீட்டு வேலை எல்லாம் அவங்க தான் ஆல்ரெடி பார்க்குறாங்க. ஹஸ்பண்ட் இல்லாமல் ஹஸ்பண்ட் ஒரு ஆள் கம்மியாக சமைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஒய்ஃப் வில் டேக் கேர் ஆஃப் இட். ஆனால் அப்படியே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிற ஃபேமிலி வச்சுக்கோ, ஒரு காசே உனக்கு வரல, ஹஸ்பண்ட் வாஸ் த பிரெட் அவர் தான் இஸ் அ பிரெட் மேக்கர். அப்போ அவருக்கு அப்புறம் உனக்கு காசு ஃபினான்ஷியலாக யூ ஹேவ் டு டீல்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் ஒர்க் சம்வேர். No, that's a different problem you're talking about. இல்ல டிஃபரண்ட் ப்ராப்ளம் இல்ல. இல்ல அப்போ தென் the situation will be totally different. இப்போ let's say நீங்க இறந்துறீங்க, நான் தனியா இங்க இருக்கேன், என்னால சர்வே பண்ண முடியாது அந்த ஊர்ல. இங்க எல்லாத்தையும் நான் உனக்கு வச்சுட்டு போய்டுவேன்ப்பா. அதே தான் எல்லா ஹஸ்பண்டும் பண்ணுவாங்க. அத தான் பண்ணணும்ன்றாங்க. இல்ல பண்ணணும்ன்றது இல்லப்பா. பண்ணணும்ன்றது ஒண்ணு, எல்லாருக்கும் அப்படி இருக்கானா இருக்காதுன்றது. இல்லாத பணம் இல்லம்மா, இல்லாத ஒருத்தர். அம்மா வந்து உங்க அம்மாக்கு அப்பா எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போனோம். இப்போ உங்க அம்மா இருக்காங்க, உங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தாங்க. உங்க அப்பா போன அப்புறம் அவங்களே ரீவிசிட் பண்ணி கத்துக்கிட்டாங்க, ஒரு விஷயத்தையும் அவங்களே எல்லாம் கத்துக்கிட்டாங்க. அவங்களே, ஏன்னா அப்பா இன்க்ளூட் பண்ணாம இருந்தாரு. டாப் 10 to 20% of the people பா. நான் சொல்றது 80% of the family வந்து devastated after their, ஏன்னா ஹஸ்பண்ட் தான் மோஸ்ட். இப்போ ஒர்க் பண்ணாத வைஃப் நான் சொல்றேன்ப்பா. ஒர்க் பண்ணி ஃபினான்ஷியலா சிச்சுவேஷன் நம்மள பத்தி நான் பேசவே இல்லை. ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் என்ன மாதிரி இங்க இருப்பாங்கல்ல வினோத், அவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பேசுறோம். இங்க தனியா அமெரிக்கால இருக்கிறவங்களுக்காக நான் பேசல, நான் பொதுவாவே பேசுறேன். நான் ஜெனரலாவே as a institution, marriage institution வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, அங்க போயிட்டு இருந்துருவாங்க. அம்மாவும் நல்லா இருக்கிற குடும்பமா இருந்தா ஓகே, நல்லா இல்லாத குடும்பம் கஷ்டம் தான். ஆல்வேஸ் if and but right, always that's if and but right. எல்லா வீட்லயும் அவங்களோட அம்மாவோ அண்ணனோ இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போய் இருந்துப்பாங்கல்ல. என்னோட கல்யாணம் பண்ணி அவங்க மிஸ்ஸஸ் போயிடுவாங்க. என்னோட வீட்டுல ஒருத்தங்க 87 வயசு இருக்காங்க, கணவன் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கு தனியா இருக்கிறது. அவங்க கூட அவங்க சைல்டுக்கிட்ட போய் அவங்க இருக்கலாம், ஆனால் அது தேவைப்படலை. அவங்க இன்னும் இருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். செகண்டு, இன்னொருத்தங்க 80 வயசு ஆக போகுது. அவங்களும் கணவனை 40 வயசுலேயே இழந்துட்டாங்க. அவங்க பசங்களை அண்டியே வாழ்ந்து அவங்களும் அதில் ஒரு பர்பஸை சர்வ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்னொரு பையன் வந்து சிம்பிளி ரோட்டில் போயிட்டு இருந்தான், இறந்துட்டான். அவன் இறக்கும்போது அவன் குழந்தைக்கு 11 நாள். அந்த குழந்தையும் உடனே போய் ஒரு வேலைக்கு போயிட்டு ஜாலியாக அவள் குழந்தைய பார்த்துக்கிட்டு நல்லா படிக்க வச்சுட்டு, இது வரைக்கும் இது நடந்து எத்தனையோ வருஷ காலம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவள் எதையுமே வேறு எதையும் தேடலை. அவளுக்கு ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு இன்கம் கொண்டு வந்துட்டு சிம்பிளாக மற்றவங்கள உதவி பண்ணுறோம், ஆனாலும் அவள் அது பண்ணுறா. ஸோ ஒரு பர்பஸ். அவங்க when they are thrown to problems, the other spouse, யார் இறந்தாலும் யார் இருந்தாலும் அவங்க ஒரு வழி கண்டுபிடிச்சிருவாங்க. எக்ஸாக்ட்லி. நீங்கள் சொன்ன 10% தான் ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியலையே. பட் சைந்தவி சொல்கிற பாயிண்ட் ஒரு நல்ல பாயிண்ட்டு. அஸ் அ மேன் நீங்கள் மற்றதுக்கெல்லாம் அவங்கள ரெடி பண்ணலாம். ஃபினான்ஸை விட்ருங்க, நான் இல்லைனாலும் நீ ஒரு இட்லி சுட்டு விற்றுக்கலாம், நீ இது பண்ணிக்கலாம், உனக்கு தைரியம் இருக்குது. ஸோ திஸ் ஒன்லி வென் ஹஸ்பண்ட் டெல்ஸ் த ஒய்ஃப் மே லிசன் பண்ணணும். எஸ், வீடு இருக்கு, இதுதான் நம்மளோட எஃப்டி அக்கவுண்ட், இதுதான் என்கிட்ட பணம், இவ்வளவு கடன் நான் வச்சிருக்கேன், இல்ல அது நம்ம வீடு வச்சிருக்கேன், நம்ம ஆல்ரெடி அத பத்தி பேசியிருக்கோம். நம்ம ஒரு ஹஸ்பண்ட் இல்லனா என்ன பண்ணா அது பாயிண்ட் மேரேஜ்ல அத ஷேர் பண்ணனும், ப்ரிப்பேர் பண்ணனும், ப்ரிப்பேர் பண்றது. இல்ல நான் சொன்ன அந்த பாயிண்ட் என்னன்னா, இட் இஸ் கான்ட்ராடிக்டிங் டு தி டூ திங்ஸ். ஒன்னு வந்து கல்யாணமே பண்ண கூடாதுன்றது உன் பாயிண்ட், ரைட்? தனியா அடுத்து வரேனா இல்ல அது சொன்னேன். அப்போ அடுத்த கேள்வி வந்து வைஃப் இல்லனா ஹஸ்பண்ட் கஷ்டம்னு சொல்ற. ஸோ தனியாக இருக்கிறவங்களுக்கு வைஃபை இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் மென்னு சொல்கிறேன், அப்படி சோலோவாக இருக்காங்கன்னா தே வில் பர்பஸ் இஸ் த மெயின் ப்ராப்ளம்ன்ற. பர்பஸ் இருந்ததுன்னா தே டோன்ட் கேர் யார் இருக்காங்க இல்லைன்றது, தே டோன்ட் கேர், தே வில் ரன் ஃபார் த பர்பஸ். இப்போ ஒரு மேரேஜே இருக்காமல் இருக்காரு, நம்ம நாட்டு பிரதமர் இருக்காரு, அவர் கல்யாணம் ஆகலன்றாரு இல்லை, ஆனால் அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இல்லை நான் என்ன வந்தேன்னா, நீ கல்யாணம் ஆகலன்றது செகண்ட், ஒரு பர்பஸோடு இருந்தீங்கன்னா லைஃப் வில் பி ரன்னிங். பர்பஸோட ஃபேமிலி தான் பர்பஸ்ன்னு இருக்கும். திடீர்னு ஃபேமிலி இல்லைன்னா தே வில் பி டிவஸ்டேட்டட். அதுதான் என் பாயிண்ட்ன்றேன். இப்போ பர்பஸ் ஏதோ ஒன்று இருக்கு, ஏதாவது பார்த்துக்கணும், இல்லை குழந்தைய பார்த்துக்கணும், இல்லை நான் வேலையை பார்த்துக்கணும், இல்லை கம்பெனி ரன் பண்ணணும், இல்லை ஊரை பார்த்துக்கணும்னா அது வேற. அந்த பர்பஸ் இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே சொல்கிறீங்க? ஆமாம், நான் பண்ணிக்கலாம் தான் சொல்கிறேன். ஏன்னா பர்பஸ் ஒன்று இருக்கோன்றேன். பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு பர்பஸ் வந்துடும். ஃபேமிலி பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், பொண்டாட்டி பார்த்துக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கோன்றேன். இல்லைன்னா காசு எவ்வளோ இருந்தாலும் பர்பஸ் இருக்காதுன்றது என் பாயிண்ட்டு. கரெக்ட். நீங்கள் அடுத்த சொல்கிற பாயிண்ட்டும் இவளோட சொல்கிற பாயிண்ட்டை வேலிடேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது.
லைக் அது இல்லைன்னா நீ வந்து ஒரு பர்பஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ அதை தாண்டி வேற ஏதோ ஒரு எனக்கு நாட்டு மேல ஒரு பற்று, வேற ஏதோ ஒரு 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 அப்ஜெக்டிவோட போயிட்டு இருக்கேன், வேற ஒரு விஷயத்துல போயிட்டு இருக்கேன்னா அப்போ மேரேஜ் தேவையில்லைன்னு நினைக்கலாம். ஏன்னா எனக்கு வேற ஒரு சிந்தனை இருக்கு, அதுல தான் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்றேன், ஒரு ஆராய்ச்சி பண்றேன், இல்லை வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சுட்டேன் ஏதோ ஒரு R&Dக்குன்னா அப்போ நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. யதார்த்தமா நார்மலான மக்கள் எல்லாரும் ஒரு நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த பர்பஸ்ல நான் சொன்னது. ஜென் ஜீக்கு அப்புறம் இருக்காங்கல்ல, இவங்களுக்குலாம் நான் மேரேஜ் அட்வைஸே பண்ண மாட்டேன். மேரேஜ்ன்ற இன்ஸ்டிடியூஷனே அவங்களுக்கு கிடையவே கிடையாது, இருக்கவும் கூடாது, அன்லெஸ் தே ஆர் வெரி சீரியஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப் அண்ட் பில்டிங் அ ரிலேஷன்ஷிப். ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ், அவங்களோட தேவை, அவங்களோட நீட் வந்து மாறிடுச்சு. அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் தேவை கிடையாது டு ஹாவ் அ கிட். Anyone can have a kid and make that purpose. If making a kid is my purpose, I can have a kid. Any way I want, I can have a kid. If I'm a career driven person, I should not get married at all. Especially if you're coming from India to here on a H1B, H4 combination. நீ கெரியர் தான் உனக்கு வேணும்னு நீங்கள் வரேன்னா தயவு செஞ்சு உன்னோட எம்எஸ்ஸை வச்சோ இல்லை MDA வச்சோ MA வச்சோ BA வச்சோ அங்கேயே வேலை பார்த்து அங்கேயே இருந்துருங்க, இங்கே வராதிங்க. இன்னைக்கு நிலைமையில அங்கேருந்து நீங்கள் டிபெண்டன்ட் விசாவில் வந்து உங்களோட கெரியரில் பிரேக் விழுந்து திருப்பி நீங்கள் ரீபூட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய கேப் வரப்போகுது. இது வந்து என்னுடைய ரொம்ப ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் ஃபார் த கரண்ட் ஜெனரேஷன் ஹூ ஆர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். டிபெண்ட்டாக இங்கே வருவாங்கல்ல, டிபெண்ட்டில் வரவங்கள சொல்கிறேன், 100% டிபெண்டன்ட் விசாவில் வர்றவங்களுக்கு இதுதான் என்னுடைய அட்வைஸ். இல்லை நான் ட்ரான்ஸ்ஃபரில் வரேன், என் ஹஸ்பண்ட் கொஞ்ச நாள் இங்கே வரப்போறாரு, இல்லை என் ஒய்ஃப் கொஞ்ச நாள் இங்கே வரப்போகிறாங்க, நானும் என் கெரியரை மெயின்டைன் பண்ணிப்பேன், நீயும் கெரியரை பார்த்துக்கலாம், நான் கொஞ்சம் லூசன் பண்ணிக்கிறேன், ஓரளவுக்கு நீ ஸ்டெபிலைஸ் ஆனப்புறம் நம்ம 2 பேரும் வில் ஸ்டார்ட் அ லைஃப்னு வர்றவங்க ஒன்று. இல்லையா இது எதுவுமே வேணாம், நீங்கள் ஹஸ்பண்டோட வந்துடுறீங்க, உங்களுக்கு அவரை பிடிச்சி வந்துடுறீங்க, டோட்டலாக நீங்கள் ரெடியாக ஒரு மைண்ட் செட்டில் வாங்க டு ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கரியர். தையல் கற்றுக்கோங்க, இல்லை இந்த ஆர்ட் கற்றுக்கங்க, வாட் எவர், லைக் யூ ப்ரிப்பேர் ஃபார் சம்திங் டு டூ ஃப்ரம் ஹோம் ஆர் அ பிஸ்னஸ் இன் ஃபியூச்சர் வைல் யூஆர் ரன்னிங் அண்ட் ஹேவிங் அ ஃபேமிலி, இஃப் தட் ஃபேமிலி இஸ் யுவர் பர்பஸ். உங்களுக்கு கல்யாணம் மூலமாக நீங்கள் என்ன பை ப்ராடக்ட் எதிர்பார்த்து வரீங்கன்றதான். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பேனியன், நம்மளுக்கு ஒரு பர்பஸ் வேணும், என் ஒய்ஃப்காக, என் குழந்தைக்காக, என்னோட ஃபேமிலிக்காக நான் சம்பாதிக்கிறேன்னு ஒரு அந்த பணத்தை எதுக்காக கொண்டு வரோன்றத தேடணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு தேடலுக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கல்யாணம்? பணமே இல்லப்பா, கம்பானியன்ஷிப். வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாருன்றான், ஒரு மண்ணு வீட்டுக்கு வராரு, வீடியோ கேம் விளையாடுறாங்கல்ல இவங்கெல்லாம், அதான் இந்த ஜெனரேஷன் ஒரு பாயிண்ட் வரைக்கும் விளையாடுவாங்களா இருக்கும். மேபி ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல கேம் மட்டுமே விளையாடிட்டே இருப்பாங்களா இருக்கும். I don't know. They are living in that media some world. அதுதான் பா ஜெனரேஷன்ல மாறும், எனக்கு தெரியாது. ஆமா நான் மீடியா விளையாடலாம், நான் சினிமா கூட பார்ப்போம், எவ்வளவு நேரம் பார்க்க முடியும் நெட்ஃபிளிக்ஸே, ஒரு டைம்க்கு அப்புறம் போர் அடிச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாணம் நடந்தது, அவங்களோட அப்பா அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீங்க எந்த விதமான அட்வைஸும் அவங்களுக்கு கொடுக்க கூடாது கிட்ஸுக்கு, அவங்க லைஃப் அவங்களே பார்த்துக்க சொல்லுங்கன்றாங்க. எதுவுமே நீங்க சொல்லக்கூடாது, நல்லதும் சொல்லாத கெட்டதும் சொல்லாத, நீ எதுவுமே சொல்லாத. வந்தியா, டேட் பண்ணலையா, ஓகே, டேட் பண்ணலையா, ஓகே, மேரி பண்ணிக்கிறியா, ஓகே, மேரி பண்ணலையா, ஓகே, நீ 10 people தான் இன்வைட் பண்ணணுமா, 10 people தான் நீ இன்வைட் பண்ண முடியும். That's how life is. It's going to happen in India also. That is the first step தான் அந்த மேரேஜ். நீங்க சொன்னீங்கல்ல, ஓகே, மனசுல இஷ்டம் இல்லாம ஒரு விஷயத்துக்கு ஓகே சொல்றாங்க பேரண்ட்னு, அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பிடிச்சதுக்காக இடம் கொடுக்குறாங்க. என்னன்னா எல்லாருமே வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவான ஒரு இடத்துல போய் லொகேஷனை போய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த லொகேஷனுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும். அந்த லொகேஷன்ல 50 பேர் தான், 100 பேர் தான் ஃபிட் ஆவாங்கன்னா நீ 100 பேரை மட்டும் தான் அழிக்க முடியும் இந்த ஊர்ல. இப்போதான் நம்ம ஊர்ல அது கல்ச்சர் வந்துருக்கு. இப்போ ஏதாவது ஸ்பெசிஃபிக் லொகேஷன் வேணும்னா அந்த லொகேஷன்ல 50-100 பேர் தான். முதல்ல மண்டபம் நடக்குது, ரெகுலர் கல்யாணம் மண்டபம் 1000 பேர் கூட ஃபிட் ஆவாங்க. ஆனால் ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் போயிட்டீங்கன்னா அந்த பில்டிங், அந்த இடமோ லொக்கேஷனும் சின்னதாக இருக்கும், ஒரு 50 பேர் தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ 50 பேர் மட்டும் தான் நம்ம கூப்பிட முடியும். அப்போ வந்து இந்த ஜென்சி கிட்ட நான் மேரேஜை பற்றி பேசும்போது அவங்க சாதாரணமாக சொல்கிறாங்க, நான் ப்ரீனப் போட்டு தான் அந்த மேரேஜுக்குள்ளே போவேன். அது பல கோடி இருக்கிறவங்க இல்ல. நான் சொன்னதுக்கு அதெல்லாம் இல்லை, ஒரு கார் வச்சிருந்தா கூட நான் ப்ரீனப் போட்டு தான் உள்ளே போவேன். அது எங்களோட நார்மல், நாங்கள் முடிவு பண்ணிப்போம் எவ்வளோ நாங்கள் பணம் போடணும்னு. ஈவன் ஃபார் த க்ரோசரி தட் தே வாண்ட் டு ஸ்பெண்ட், தே வாண்ட் டு டிசைட் தட் இவங்க அக்கௌண்ட் இப்படி இருக்கு, இவங்க அக்கௌண்ட் இருக்கு, 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ போட போறாங்கன்றது முடிவு பண்ணி. 2 பேரும் சம்பாதிக்கிறவங்கன்னா அவங்க பேங்க் தனியா இருக்கும், இவங்க பேங்க் தனியா. நம்ம பையனே அதை சொல்றான், ப்ரீனப் தான் போடுவேன், நீ பெரிய மில்லியனர் கிடையாதுன்னதுக்கு. அதெல்லாம் இல்லை, மில்லியனரா இல்லைனாலும் ஒரு ஓட்டக்கார் வச்சிருந்தாலும் நான் ப்ரீனப் போடாம உள்ள போக மாட்டேன். ஏன்னா இந்த வீடு இருக்குல்ல, 50% எடுத்துப்பாங்க. இப்ப அம்மா சொன்னாங்க, ஒருவேளை அவங்க 5 வீடோட வரலாம்,
நீ ஒரு வீடு வச்சிருந்தாலும் அதனால ப்ரீனப் அவங்களுக்கும் நல்லது. அவங்களுக்கும் நல்லதுன்ற இல்ல கலிபோர்னியா சட்டப்படி 50% டிவோர்ஸ் பண்ணும்போது கொடுத்துருவாங்க. யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க கொடுக்கணும். ஸோ அதனால இந்த ஊர்ல நிறைய கோடி இருக்கிற பல கோடி இருக்கிறவங்க சொல்லலாம் மில்லியனரா இருக்கேன், பில்லியனரா இருக்கேன், நான் மற்ற காசு கொடுக்க விரும்பல அப்படின்னு. இப்போ அமேசானுடைய ஓனர் கொடுத்தார்ல, மைக்ரோசாஃப்ட் ஓனர் கொடுத்தாங்களே, அந்த மாதிரி ஆளுங்க வந்து 50% மேக்ஸிமம் நிறைய அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ பண்ற ஜென்சி உடைய சிஇஓ அவங்க பணக்காரன் என்ன பண்றாங்க, பண்ணும் போதே ப்ரீனப் பண்ணிட்டு ஓகே ஏதாவது ஆச்சுன்னா கூட அப்படி. எனக்கு வந்து இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, இந்த ப்ரீனப்பு, இதெல்லாம் இந்த மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து கொஞ்சம் காலத்தில் அது போயிடும். இந்த ட்ரஸ்ட் வந்த உடனே எது வரைக்கும் இல்லை இந்த ஊரில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ட்ரஸ்ட் வருதோ இல்லையா என்ன, ஏன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு ஊரில் வளர்ந்துருக்கேன். அந்த ஊரில் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்ததா சரித்திரமே கிடையாது. பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததா சரித்திரம் இல்லை. அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் வந்தது, அப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்தது, இப்போ ப்ரீனப் வருது. இந்த மாதிரி எல்லாமே ஒரு காலகட்டத்தில் வரும். நீங்கள்லாம் இது பேசிகிட்டு இருக்கும்போது என் மைண்டில் என்ன ஓடுதுன்னா, ஈவன் த சீனியர் மோஸ்ட் கப்புள்ஸ் இன்னும் இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த பசங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. That kind of marriage institution we are in. These days everything is changing. Actually. That's what we always tell our children. Don't, after you go out of the house, live your life. Don't come back and bother me. That's what I'm telling. I don't know about him. Do you want them to come back and bother you? No. If they need, we'll go and help if possible. If not, then they are... Help is different. Boundaries. Yeah, but boundaries கண்டிப்பா வேணும். அவங்களுக்கு வேணும். Define the freedom that you have. அது ஏன் கல்யாணத்துல நான் சொன்னேம்மா, எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு அப்புறம் எதிர்பார்க்காதீங்க, இவ்வளவுதான் நம்ம ஹாயலோன்றது. நம்ம ஊர்ல ஒரு இது இருக்குல்ல, மனப்பான்மை இருக்குல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் மாறிட்டான். பையனுக்கு தான் மோஸ்ட்லி இருக்கு, பொண்ணு மாறவே மாறாதுன்னு நினைச்சுப்பாங்க. பையன் வந்து மாறணும்னு தான் நினைப்பா, ஜென்ரலா இருக்கிற கான்செப்ட். அதனால நான் என் ஜென்ரேஷனுக்கு சொன்னது அது. வர ஜென்ரேஷன்லாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாதுன்ற பேரண்ட்ஸ் எதிர்பார்க்க கூடாதுன்ற. இல்லை, இந்த பவுண்டரிஸ் செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன்றது வந்து கொஞ்ச நாளில் வந்து அது இன்னும் 50% காணாமல் போயிட போகுது. கொஞ்ச நாள் அப்புறம் மேபி வருமா இருக்கும் ஃபியூச்சர்ல. இன்னும் அந்த அடுத்த சைக்கிள் நல்லா பியூட்டிஃபுல்லா வர்றதுக்கு இந்த விவின் பேட்ச் முடிஞ்ச அப்புறம் வருமா இருக்கும். இல்ல விவின் பேட்ச்லயே, ஏன்னா தவின்க்கும் விவின்க்குமே டிஃப்ரெண்டான அப்ரோச் இருக்கு டுவர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். இவனோட ரிலேஷன்ஷிப் ரிக்வெஸ்ட் வேற மாதிரி இருக்கு, அவனோட ரிலேஷன்ஷிப் ரிக்வெஸ்ட் வேற மாதிரி இருக்கு, இவனோட இன்வால்வ்மெண்ட் ஆஃப் மீ வேற மாதிரி இருக்கு, விவினோட இன்வால்வ்மெண்ட் ஆஃப் மீ வேற மாதிரி இருக்கு. இந்த ஊர்ல இப்போ எப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து இன்னும் 80-90 விழுக்காடு வந்து மோஸ்ட்லி டெம்ப்ளேட்டுக்குள்ள தான் இருக்கும். டெம்ப்ளேட்டுக்குள்ளனா, ஏன்னா நம்ம ஊர்லேயே இருக்காங்க எல்லாரும், நம்ம கல்யாணம் பண்ணால் நம்ம ஊர் தான் பண்ணி ஆகணும். இந்த ஊரில் அப்படி கிடையாது. இப்போ இவன் பண்ணுறவன் இந்தியனா, தமிழை விட்டுருங்க, இந்தியனாவே இருப்பாங்கன்னு தெரியாது. ஏஷியனா இருக்கலாம், இல்லை நான் ஏஷியனா இருக்கலாம், கக்கேஷியனா இருக்கலாம், இல்லை ஆப்பிரிக்கன் அமெரிக்கனா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஊரோடைய காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கு. நம்ம ஊரில் எப்படி பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இதுல செலக்ட் பண்ண. எக்ஸாக்ட்லி அதுதான் இந்தியால வந்துருச்சு. இந்த நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அதுல இருக்கும். இல்லப்பா, அது வந்து இப்ப எப்படின்னா 80% நான் சொல்றது வந்து நம்ம இந்தியா தான் ஆளுங்க இருப்பாங்க. இனிமே ஒஸ்கேஷனரே வேற ஸ்டேட் இருக்கும், கேரளா, கர்நாடகா, தெலுங்கு இருக்கும். ஏன்னா தமிழ், நம்ம சொந்த தமிழ்னா ஜாதி பாக்குறாங்கல்ல. வெளிநாடு போனா ஸ்டேட் விட்டு ஸ்டேட்னா வேற பிரச்சனை. நீ கேரளா, நீ தமிழ்நாடு, கர்நாடகா அப்படி வந்துடும். ஆனா தமிழ்நாடுக்குள்ளே இருந்தா நீ எந்த ஜாதியில பிரச்சனை வருது. இப்போ நீ தாழ்ந்த ஜாதி, நீ உயர்ந்த ஜாதி, நீ இந்த சாப்பிட, நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு வேற ஸ்டேட்டா இருந்தா வேற மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுதுன்ற. இங்க அதெல்லாம் பண்ணவே முடியாது. இதெல்லாம் மீறிட்டு எனக்கு ஒரு சின்ன, எப்பொழுதுமே நான் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற ஹோப்பை வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பேன். நம்மளுக்கு தெரியாத ஒரு சைடு அவங்கள்ட்ட இருக்கும். அது உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்காது யாருக்குமே. நீங்கள் எவ்வளோ நல்ல பேரண்ட்டாக இருந்தாலும் அவங்க வேற ஒரு சைடு வச்சுருப்பாங்க. அதில் அவங்களோட ஈக்குவேஷனை கரெக்ட் பண்ணி தான் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போகிறாங்க. ஸோ வாட் எவர் வி டாக், it's based on how you have lived, how you have seen us lived. But as parents I feel like now I'm a 45-year-old, I am ready to have a no marriage institution or a marriage institution or a whatever for my child. அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க கரியர் தான் முக்கியம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணாங்கன்னா பண்ணட்டும். இல்லை அவங்க வரப்போகிற பொண்ணோட இப்போ கரியரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணான்னா வெல் அண்ட் குட். சமையல் பண்ண கற்றுக்கடா, அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுவேன்.
அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படித்து ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே வருதுன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன ஒரே பொண்ணு கிடையாது. ஷீ இஸ் கோயிங் டு ஹாவ் அ ஜெனரேஷன் பிஹைண்ட் ஹர். அ உமன் வில் மேக் அ ஜெனரேஷன் பிஹைண்ட் ஹர். ஸோ உமன் உள்ளே வரப்போகிற கேர்ளோ உமனோ வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அண்ட் அவங்களோட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு பூஸ்ட் தர வேண்டியிருக்கு. அதுதான் அந்த ஹஸ்பண்ட்க்கும் நான் சொல்கிறது, அந்த ஒய்ஃபை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ எப்படி வினோத் வந்து நீ எல்லாமே நீ பண்ணு, வீட்டு வேலை இந்த எடுத்துக்கோ, நீ பில் கட்டு, நீ இதை செய்யணும், என்ன நானே தான் அதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணேன். வினோத் இது கரெக்டாக இருக்கா பண்ணிட்டேன்னா, நீ பண்ணு, நீ கரெக்டாக தான் பண்ணுவேன்னு சொன்ன ஆள் வந்த டே ஒன்லேருந்து எனக்கு ஹி நெவர் செட் இது நீ தான், நான் தான் பண்ணணும், நான் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் என்ன மெஜாரிட்டியான வீட்டில் ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்கப்பா, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப ஏன் அப்படி இருக்காங்க? இல்ல அது ஷேர் பண்ணிக்கோங்கன்றேன், கொடுத்துற வேணாம். அதுல ரெண்டு விஷயம் நான் பாக்குறேன். ஜென்ரலா பொதுவான விஷயம் தான். men are more controlled in sense like on general thing. Maybe அவங்களுக்கு வேண்டியதுன்றதை they will not see, they will buy whatever they want. கேம் வேணும், அது வேணும், டிவி வேணும், பைக் வேணும், எல்லாம் வாங்கிப்பாங்க, ட்ரோன் எல்லாம் வாங்கிப்பாங்க. ஆனா ஃபேமிலி வரும்போது கேள்வி கேட்பாங்க, எதுக்கு உனக்கு தேவை, அவசியமா இப்போ அப்படின்லாம் கேட்பாங்க. வாங்கி கொடுத்துருவாங்க, ஆனால் கேட்பாங்க, இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஒய்ஃப்னும் போது அவங்களுடைய செலவு வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே ஜென்ரல் மெஜாரிட்டி ஆகணும். புடவை வாங்கணும், நகை வாங்கணும், ஃபேமிலிக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அது உங்களுக்கே இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நகையை வாங்கணும், அதில் வாங்கணும், அது மாதிரி. ஏன்னா அந்த என் தங்கச்சி வாங்கினா, என் தம்பி வாங்கினா, என் மச்சான் வாங்கினா, எனக்கும் வேணும், அது மாதிரி கேட்டு வாங்குறது லேடிஸ் வாங்க. அது ப்ரையாரிட்டி வந்து அப்படி பண்ணிப்பாங்க. ஆனால் தேவையானதில் சம்டைம் கோட்டை விட்டுருவாங்கன்றதுனால ஹஸ்பண்ட் they don't give the control or like financial decisions to the girls. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, இவங்களும் சம்பாதிக்கிறாங்க, சேர்த்து ஒரு ஓகே நானும் ஒரு ஷேர் பண்ணுறேன், நம்ம அப்படி பண்ணுவாங்களா இருக்கும். ஆனால் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற ஃபேமிலியில மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேமிலியில they will not give any rights. என்ன வேணும் உனக்கு சொல்லு, நான் வாங்கி தரேன். வைஃப் பண்ற வீட்லயுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்ஃபர்மேஷன். அது என்ன அக்கவுண்ட் வச்சிருக்காங்க, என்ன போட்டு வச்சிருக்காங்க, எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, என்னென்ன இருக்கு, என்ன வாங்குறாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கடைசியில நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசினேன் 10 இல்லப்பா, அது வந்து அது வந்து உரிமையில வந்துடுதுன்ற. இப்போ எப்படின்னா, இப்போ நான் நினைக்கிறேன், அது தட்ஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் எனக்கு ஃபுல்லா தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ இப்போ ஒய்ஃப் இப்போ கல்யாணம் ஆகுது புதுசா, நீங்க சம்பாதிக்கிற, நானும் சம்பாதிக்கிறேன் வச்சுக்கேன், ஈக்குவலா சம்பாதிக்கிறேன் வச்சுக்கோ. நான் வந்து நீ என்ன செலவு பண்றேன்னு கேட்டாவே அதுக்கு ஹவு டேர் யூ ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின்ஸ் டு மீ அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆயிடுதுன்ற. அப்ப ஹஸ்பண்ட் என்ன வேணா கேள்வி கேட்கலாம். வைஃப் ஜெனரல் ரூல்ஸ், அது அன்ரிட்டன் ரூல். ஹஸ்பண்ட் வைஃபை கேட்டக்கூடாது. கேட்டானா அது எப்படி நீ என்ன கேட்கலாம், என்ன எப்படி நீ நான் ஒரு புடவை வாங்கினா கேள்வி கேட்பேன், நீ என்ன உனக்கு அவ்வளவு உரிமை இருக்கா, நீ இந்த மாதிரி எனக்கு தேவையில்லை ஹஸ்பண்டேன்றவாங்க. ஆனா அதே இது வைஃப் ஹஸ்பண்ட் அப்படி சொல்ல பொண்டாட்டே வேணா நான் கிளம்புறேன்னு சொல்ல முடியாது. வைஃப் 10 வாட்டி சொல்லுவாங்க, நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு கூட சொல்லுவாங்க, தாலி அறுத்துட்டு போறேன், எனக்கு தேவையில்லை, டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் கூட ஒரு ஹஸ்பண்ட் தப்பித்தவரையும் அது மாதிரி ஒரு வார்த்தை விட்டாச்சுக்க முடியுது. இவனுக்கு வேற எங்கேயோ வேற ஏதோ இருக்கு, அதாவது எனக்கு ஐடி விட பாக்குறா. ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பொறுத்து தான் ஆகணும். அந்த பொறுமை இல்லைன்னா லைஃப்ல அந்த மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன்ல உள்ளவே இருக்க முடியாது. சொல்லுங்க. பொறுமை இல்லாம இருக்கிறவங்க, மேனா இருக்கட்டும் உமனா இருக்கட்டும், நீ அத ஒர்க் பண்றதுக்கு ஆட்டிடியூடே இல்லாதவன் வரவே வராத. இல்ல சரி, அதுதான் சொல்றேன்ப்பா. இப்போ நான் சொல்றது வந்து இப்ப இருக்க ஜெனரேஷன் இல்லப்பா, நம்ம ஜெனரேஷன், நமக்கு முன்னாடி இருக்க ஜெனரேஷன் எப்படி இருந்ததுன்னா, நான் பார்க்குற சில ஃப்ரெண்ட்ஸோட அப்பாவோ இல்லைன்னா கேள்விப்படுற ஆளுங்கெல்லாம், அவங்கெல்லாம் அந்த மாதிரி வாழ்ந்தவங்க. அவங்க தான் மென்னு தான் ரூல். சாப்பிட்றது கூட நான் சாப்பிட்ட பேர் தான் ஒய்ஃப் சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு மென்னு வராங்கன்னா, அவங்ககிட்ட ஒய்ஃப் நின்று பேச கூட மாட்டாங்க. எதிர்த்து பொண்ணே கேட்க விட மாட்டாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாது, ஒரு வாய் மூடிட்டு போயிடுவாங்க. ஒய்ஃப் என்ன பேச முடியாது அந்த மாதிரி ஒரு ஆளுங்கிட்ட. சோ அங்க போய் எங்கத்த நீ மென்னு வைஃப் எல்லாம் பேச முடியும்? நம்ம ஜெனரேஷன்ல இல்ல அதுதான் சொல்றேன். நான் இது பண்ணட்டுமாங்கன்னு கேக்குற ஜெனரேஷன் இருக்கு, நம்ம ஜெனரேஷன் இருக்காங்க. அது they like the drama, so they are doing that. If the wife decides that she wants to run the show, she will run the show. I understand that. அது ஒரு விதமா அவரே சொல்லிட்டாருன்ற மாதிரி காட்டுறது எனக்கு தெரியுது. அது எனக்கு தெரியுது. இப்படி சுத்தி கொண்டு வந்து தோசையை ஊத்துவாங்க, அது எனக்கு புரியுது. அது எல்லா வீட்லயும் நடக்கும். ஆனா இதுக்கு ஒரு ஒர்க் பண்றோம்ல. இப்ப வினோத் ஒரு 50% கொண்டு வர டேபிளுக்கு, நான் ஒரு 50% எஃபர்ட் கொண்டு வரேன்னா, அப்போ அது வந்து 20 years ஆஃப் மேரேஜ் கிட்ட வருது இல்லையா? இந்த 10லயே என்ன ஆயிடுது, இந்த கிட்டு வந்தோடனே இந்த கிட்டு தான் எனக்கு முக்கியம், இவனுக்காக நான் வாழலை, இந்த பிள்ளைங்களுக்காக நான் வாழ்றேன் அப்படின்னு ஃபோக்கஸ் எங்க வச்சிடறானுங்க. அப்புறம் என்ன ஆகுது, இந்த பிள்ளைங்க போன அப்புறம் இவரோட அம்மா அப்பாவும் இவங்களோட அம்மா அப்பாவும் பிரச்சனையில வந்து நின்றுறாங்க.
இவங்களை பிடிக்கல, அவங்க இவங்களை பிடிக்கல, எல்லாரும் மண்டையை போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மண்டையை போட்ட அப்புறம் திருப்பி ஃபேமிலிலாம் ஒன்றா வருது, அதுக்குள்ளே எல்லாரும் வீல் சேர்ல இருக்கும். இதான் நடக்குது. நான் என்ன சொல்றேன்னா, மில்லினியல்ஸ் இருக்காங்கல்ல, புதுசா கல்யாணம் ஆகி வராங்கல்ல, உங்க எல்லாருக்குமே யூ ஹாவ் அ சாய்ஸ் டு see how you want to drive this marriage. Keep what Vinod says in mind. You need a companion for life. This holds good for a man and woman. And I also still stand by the fact that ஒரு உமனால ஒரு மேன் இல்லாமல் ஃபிசிக்கலி சர்வைவ் ஆகிட முடியும். மேனுக்கு வந்து ஃபிசிக்கலி கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அந்த ஒய்ஃப் தான் எல்லாமே, நம்ம பார்ட்னர் தான் எல்லாமேன்னு இருக்கிற ஒரு க்ரீச்சர். ஸ்பெசிமனே அப்படி நீங்க மேட் ஆர் யுவர் மேட் லைக் தட். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீவர் வந்தாலும் எனக்கு ஒரு ஃபீவர் வந்தாலும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. மோர் ஓவர் கிட்ஸுமே அம்மா அம்மா அம்மான்னு இருப்பாங்களே தவிர அப்பா அப்பா அப்பான்னு இருக்கிற கிட்ஸ் ரொம்ப கம்மி. அதுக்கு வந்து அந்த அப்பா ரொம்ப எஃபர்ட் போட்டிருந்தா மட்டும்தான் அந்த அப்பா கிட்ட வராங்க. ஆனா அப்பா இஸ் பிஸி மேக்கிங் மணி, ரன்னிங் த ஃபேமிலி, ஹி இஸ் பில்டிங் த ஃபேமிலி. ஸோ இதை வந்து நம்ம குழந்தையில இருந்தே வீட்டுக்கு வந்த உடனேவே ஒரு 1/2 hour வினோத் பேபி வச்சுக்கோங்க, நீங்க இந்த டைம் கொடுங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட காஃபி குடிச்சிட்டு வரேன், நீங்க குழந்தைய பாத்துக்கங்க. சேம் வே நீங்க உங்களோட இது போங்க, உங்களுக்கு படம் போகணுமா வாங்க நம்ம பேர் போகலாம். கார் சீட்ல குழந்தைய தூக்கிட்டு நாங்க போயிருக்கோம் படத்துக்காக. நாட் டு கிவ் தம் இந்த ஃபர்ஸ்ட் மூவி ரஜினி படம் காட்டணுன்ற பாயிண்ட் இல்ல, அது சீக்ரெட்லி ஒரு பாயிண்டா இருந்தாலுமே we wanted to spend time together as a couple. இன்னைக்கு வரைக்கும் we do that. இன்னைக்கு வரைக்கும் we like to go out and eat outside. இன்னைக்கு வரைக்கும் we like to go to Costco. இன்னைக்கு வரைக்கும் we go to whatever place. தவின ஒரு இடத்துல பிக்கப் பண்ணா கூட all of us are in the car. வாக்கிங் போகும்போதே அது எப்படி இருக்கு? all of us are in the car to pick one Tavin, one Vipin. Every single adult. Simply. This we don't do this. நீ போய் விட்டுட்டு வந்துரு, நீ போய் விட்டுட்டு வந்துரு. அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா we believe. இப்ப நாளைக்கு தவின் வேற ஒரு ஊர்ல இருக்கானா, அவனோட பர்த்டே அன்னைக்கு if possible we both will fly and I want to be there at least that one weekend and say let's go out for dinner. So I'm super proud of both of you. இந்த institution of marriageல இந்த அமைதியாக இருக்கிறது, யாராவது ஒருத்தங்க அமைதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஒய்ஃபு வந்து ஒரு தூக்கலாக பேசிகிட்டு இருக்கும்போது அவள் எல்லாமே கரெக்டான ஒரு இந்த எல்லையை மீற மாட்டா, என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விடுறது. ஹஸ்பண்ட் திட்டும்போது அதை அங்கே உள்ளேயே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரஜினி டைலாக், ஒரு ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிவகார்த்திகேயன் டைலாகை நினச்சிக்கிட்டு நம்ம வாட்டில் அடுத்து சரி வாங்க சாப்பிடுவாங்க. இதில் இந்த ஈகோ மட்டும் நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னா. இட் இஸ் ஈஸி டு சே பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ. ஸோ இந்த விட்டு கொடுக்கறதுனால, நீங்கள் விட்டு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறீங்க, இன்னொரு வாட்டி விட்டு கொடுக்குறீங்கன்னா ஜெயிக்கிறீங்க. அது தோத்துட்டிங்கன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹஸ்பண்டுக்காக நான் என்னை விட்டு கொடுத்தேன்னா நான் அவரை விட ஒரு ஸ்டெப்பு மேலே 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 போயிட்டு அவர் சாக கிடக்கும்போது அவர் கேட்குறாரு, நான் இத்தனை உன்னை திட்டியிருக்கேனே, நீ என்கிட்ட திருப்பி பேசவே இல்லை, நான் பேசின பாயிண்டெல்லாம் நீ ஒத்துக்கல தான். ஆமாம் நான் ஒத்துக்கல, அப்புறம் ஏன் நீ என்னை திருப்பி சண்டை போட்டிருக்கலாமே, நான் உன்னை எப்படி காயப்படுத்திட்டேன் அப்படின்னு கேட்டால் அப்போ அந்த ஒய்ஃபோட பதில் என்னவா இருக்குது, நான் உன் வீட்டுக்கு நான் உன்னை திருத்துறதுக்காக வரல. கரெக்ட். நீ என்னை விட ஒரு வயசு எத்தனையோ வயசு பெரிய ஆள், 3 வயசு பெரிய ஆள், நான் எதுக்கு உன்னை திருத்தணும்? என் அண்ணன் தம்பி வேணா ஒரு தப்பு பண்ணால் என்ன பண்ண, ஏன்னா இந்த தப்பு பண்ணுற, அதோட அடுத்த வேலைக்கு போயிடுவோம். அதுதான் நம்ம பண்ணோம். ஸோ இந்த அளவுக்கு தான் ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் அதை யோசித்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் சின்ன அப்ரிசியேஷன் கூட, ஒரு சின்ன ஒரு ஆர்ட் பண்ணார் நம்மளுக்கு வந்து அதை எப்படி போய் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு. அந்த மாதிரி நம்ம அப்ரிசியேஷன் கொடுக்கறதுக்கு எப்போ கொடுக்கலாம், நீ நல்லா பண்ணிட்ட, நீ நல்லா பேசிட்ட, நீ நல்ல உன்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா எவ்வளவு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க. அன்னைக்கு தவின் நீ கேட்டுக்கிட்டு இருந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லும்போது, அவன் என் பேரன்றதுனால நான் சொல்லலை, எனக்கு அவ்வளோ இதுவாக இருந்தது. இந்த ஜெனரேஷன் எவ்வளோ நல்லா இருக்குது, இவங்க யாருக்கிட்டையுமே தோற்று போக மாட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே நல்ல பேரண்ட்டாக தான் இருந்திருக்கீங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜை ரொம்ப நல்லா சர்வை பண்ண வச்சுருக்கீங்க. ஆனால் பொறுத்து போகிறது தான் உலகத்தையே ஆள முடியும், இல்லைன்னா முடியாது. ஸோ டைம் கொடுக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும், பொறுத்து போகணும். அந்த 3 பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் கிவ் அப் when something is like 2 பேரும் முட்டிக்கிட்டு ஒரு இடத்துல வந்து நிற்கும் போது அப்படியே பாஸ், ஸ்டாப் அண்ட் மூவ் அவே. Then you come back and you can say, but I still feel like அந்த இன்னைக்கு immediate circle, இந்த millennials and the
ஏர்லி ஜென்சி இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஜென்சிஸ், அவங்களுக்கு வந்து மேரேஜுக்கு இன்னும் அவங்க ரெடி ஆகாத ஒரு ஜெனரேஷனாக இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கு அவங்க நம்மளை விட இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. அதில் எங்களை விட இன்னொரு 10 வயசு இருக்காங்களா பெரியவங்க, அவங்க தான் அந்த இன்லாஸ். பாவம், அவங்க எங்கேயும் அடி வாங்க போகிறாங்க, அவங்க இன்லாஸையும் அடி வாங்கிட்டாங்க. கோவிட் பேட்ச் மாதிரி இன்னும் 5 வருஷத்துல நம்ம ஜென்ரேஷன் தான் இன்லாஸ். ஆமாம், அதான் கோவிட் பேட்ச் மாதிரி. நீங்கள் பேசுகிற டாபிக் வந்து ரொம்ப ரெலவெண்ட்டான டாபிக் வினோத். ஆனால் நான் வந்து எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். 1 குழந்தை 2 குழந்தை பெற்றக்கூடாது, 3 குழந்தைங்க 3 குழந்தை பெற்றுக்கணும். பாயிண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கங்கன்றா. நான் சொல்றேன் வந்து அது வந்து நீ என்ன ப்ரிப்பேர் ஆனாலும் மேரேஜுக்கு நீ என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்றது என்னுடைய பாயிண்ட். நீ என்ன பண்ணாலும், நீ என்ன எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் மேரேஜ் லைஃப் will throw you something which you never expect. That is our generation. இல்ல எல்லா ஜெனரேஷனுக்கும் அது எல்லா ஜெனரேஷனுக்கும் அந்த டைம் அந்த ஃபேமிலி வந்துடணும், அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்துடணும். அந்த டைமுக்கு மட்டும் போற அந்த ஒரு செட்டப்பை நீங்க கொண்டு வரணும். அதுக்கு எங்களை மாதிரி ஆளுங்க நம்ம மைண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள ரிசீவ் பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வரேன். கரெக்ட். ஸோ இதுக்கு வந்து நீ ரெடி ஆகுன்றேன். கரெக்ட். நீ அம்மாவாவும் ரெடி ஆகு, மாமியாரா ரெடி ஆகு, மாப்பிள்ளையா ரெடி ஆகு, பொண்ணா ரெடி ஆகு. நீங்க அது ரெடி ஆகாம அந்த ஷுவர் ஷாட் பிளேஸ்க்குள்ள வந்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a rocky ride. இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் ஃபார் them to handle it with the career. இன்னைக்கு இருக்கிற அந்த டிமாண்ட், லைஃப் ஸ்டைல் டிமாண்ட். ஒரு கல்யாணத்தை கடன் வாங்கி பண்றாங்க வினோத், 20 லட்சம் 30 லட்சம் கடன் வாங்கி பண்றாங்க. ஆமா, அது as a parent அதான. இப்போ என்ன டிமாண்ட் இருக்கும்பா, இப்படிதான் வேணும்னு கேட்கறாங்கன்னா அவங்க ஒரு ஒன் டைம் நடக்கிறதுனால அவங்களுக்கு அது ஒன் டைம் நடக்கிறதுனால பேரண்ட்ஸுக்கும் கிராண்டா பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க சக்திக்கு மீறி தான் எல்லாருமே பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா பேரண்ட்டுமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க வினோத். நம்ம சொல்றோம்ல அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. இல்ல அது வந்து இல்ல ஒரு 2000 பேர் அன்னைக்கு வந்து சாப்பிட்டுட்டா அது ரைட். ஆனா உலகம் அப்படிதானமா. so we are all living for society, right? Societal global the mob cultureல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். It's changing, right? Little bit change it. I don't see it's changing. Not everybody. Now there are limited invitation for marriages வந்துருச்சு. அது இப்போதான் பேப் அது நீ சொல்றது வந்து மல்டி லேயரா நடக்கும். அது ஒரு லேயருக்கு வெறும் லிமிட்டட் பீப்புளை கூப்பிடுவாங்க, அடுத்த இதுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அது இன்னும் பணக்கார இப்போ இது மாதிரி இல்ல பணம் தான் will decide how they want. அம்பா நடத்தும் போது 1 மாசத்துக்கு கூட நடத்துவார் கல்யாணம். பல லேயர் நடத்துவார். வேலைக்காரங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு ஒரு தனியா விருந்து கொடுப்பாரு, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாரு, பிசினஸ்க்கெல்லாம் கூப்பிடுவாரு, எலிட்ல கூப்பிட்டு கொடுப்பாரு. ஸோ அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. இப்போ சினிமாலுங்க ஒருத்த கல்யாணம் நடக்குதுன்னா அவங்க மோஸ்டா சினிமாலுங்க கோயில்ல தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சிம்பிளா. அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஃபேன்ஸுக்குலாம் தனி ட்ரீட்டு, சினிமா இண்டஸ்ட்ரி ஆளுங்கலாம் தனி ட்ரீட்டு, ஃபேமிலி மெம்பருக்கு தனி ட்ரீட். ஏன்னா ஒரே இடத்துல எல்லாரும் கூப்பிட்டானா ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம்னா நான் எல்லாரும் ஆஸ்டக் வித் லைக் எல்லாரும் வந்து சைன் வாங்க, செலிபிரிட்டி கிட்ட ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் கல்யாணத்தை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நம்ம கல்யாணத்துலேயே அதனால தானே கூப்பிடல மோஸ்ட் ஆஃப் செலிபிரிட்டி யாருமே சினிமா ஆளுங்க யாரையும் கூப்பிடல. நம்ம கல்யாணத்துக்கு 1-2 பேர் தவிர அவங்களும் தனியா வந்தாங்க, லேட்டர் ஆன் வந்தாங்க. ஸோ அந்த ஒரு இது சொல்றேன் நான். ஸோ அந்த கல்யாணங்கள் வந்து இந்த மாதிரி சொசைட்டிக்காக நடக்குதுன்னு நினைக்கல. ஏன்னா நீ யோசித்து பாரு, நம்ம ஒரு 3 hours ஆஃப் மேரேஜில் ஒருத்தங்களை வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஒரு 600 பேர்கிட்ட சொல்லணும்னா அந்த 3 hours இல்லை, நம்மளுக்கு ஒரு 10 hours வேணும். ஸோ நம்ம ஒருத்தவங்களை கூப்பிட்டுட்டு வாங்க சாப்பிடுங்க டைம் கொடுக்கணும். டைம் இல்லைம்மா, அதனால தான் அவங்க எல்லாம் தனித்தனியாக நடத்துறாங்கம்மா. ஒரு கல்யாணம் தனியாக வச்சுப்பாங்க, ஒரு ரிசப்ஷன் தனியாக வைப்பாங்க, அந்த மாதிரி பிரித்து வச்சுப்பாங்க. அதான் நல்லது. எனக்கு நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பண்ணிடுவோம். டின்னர் எல்லாரும் கொடுக்கும்போது தனித்தனி பேட்சாக கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு 3 hours டைம் கொடுத்துடலாம். கரெக்ட். அதான். ஏன்னா அப்புறம் நீ இவங்களை கூப்பிட்டா என்ன கூப்பிடல வைக்கல நான் வந்திருப்பேன்னு சொல்லக்கூடாது. நான் கூப்பிட்றேன் வந்தா வாங்க. அப்படி இல்லைன்னா பெரிய அந்த பீச்சில் ஒரு மாநாடு மாதிரி என் தலைவர் விஜய் மாதிரி ஒரு மாநாடு போட்டு வர்றவங்க எல்லாருக்கும் ஒரு ஐபோனை பறக்க விடுறேன். கனவு தானே, நான் காண்றேன். மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். மேனிஃபெஸ்ட் பண்ண வந்து நான் பறக்கிறத பார்க்க போறேன். இவர் வந்து வினோத் அதுல எழுத அப்படியே அனுப்ப போறாரு. அதுல இந்த கிராபிக்ஸ்ல பண்ணிடுறீங்களா? கிராபிக்ஸ்ல பண்ணிட்டு ஒரே ஆரஞ்சு ஐபோனை பறக்க விடுறது. ஆமா, அதுல யார் அங்க நின்றுட்டு இருப்பா நான் சொல்றேன். அதை நம்ம கேட்டு ஒருத்தர் வினோத்கிட்ட ஃபோன் கிட்டார்ல, அவரு தான் நம்ம அவர் தான் வாசல்ல நிற்பாரு. வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? வாங்கி கொடுத்துட்டீங்களா? அந்த மாதிரி அவர் ஐபோனுக்கு கேட்டாரு, நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஐபோன் வினோத் கிட்ட ஃபோன் கேட்டீங்கன்னா வினோத் ஃபோன் வாங்கி தருவார். ஐயோ, வாங்கி தருவீங்களா வினோத்? நோ 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 நோ. கமெண்ட் செக்ஷன்ல
அண்ணா எனக்கு ஒரு ஃபோன் வேணும்னு கமெண்ட் போடுங்க. வினோத் உங்க வீட்டுக்கு ஃபோன் அனுப்புவார். அக்கௌண்ட்ல காசு போடுங்க, நான் வாங்கி அனுப்புறேன். 2026ல தெறிக்க விடுறோம். மெரினா பீச்ல திடல். இந்த மாதிரிலாம் ஜாலியா சிரிக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு வினோத் சொல்லுவாரு. கல்யாணம் பண்ணி மேரேஜ் I'm not against it. marriage institution is messy, but children are bundles of joy, so they will give you a purpose If they want to have children. Some people don't want to have children, then you must think of adopting somebody or having a purpose. That is another thing I wanted to tell, because நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். இப்போ ஒருத்தவங்க சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகி இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு கிட் இல்லை. அவங்க ஏன் வந்து ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கல, ஏன் அந்த குழந்தைக்கு ஒரு பர்பஸ் அவங்க அதை தேடிக்கல, ஏன் அதை நோக்கி அவங்க போகலன்னு இப்போ எனக்கு அது தோணுச்சு. நான் அம்மாட்ட கேட்டேன், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்ல சில பேர். நாம பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணலன்னு தெரியல. ஆனா அதுக்கு ஒரு வேற மனநிலை வேணுமோ இந்த அடாப்ட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குழந்தைய நம்ம குழந்தையா எடுத்து மைண்ட் செட் அவங்களுக்கு வேணும். இன்னொன்று நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் இட்ஸ் நாட் இல்ல. இப்போ கொஞ்சம் வயசான பேருக்கு கூட தே ஆர் ஆல் சரௌண்டட் பை சொசைட்டி தானே. நம்மலாம் ஒரு சொசைட்டி தானேப்பா. என்னைக்கு இருந்தாலும் நீ என்ன பண்ணாலும் அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் திங்க் அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான்றதா பாதி பேருடைய ப்ராப்ளமே. அப்போ வீட்டுக்குள்ளேயே ஒருத்தரை எடுத்துக்கலாம்ல. அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு க்ளோஸா ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு நீஸோ நெஃப்யூவோ, அவங்கள இவங்க வளர்க்கலாம்ல. அது பண்ணலாம். அவங்களுக்கு நீங்க டேக் கேர் பண்ணலாம், அவங்க இவங்களை கவனிச்சுக்கலாம். இப்ப அன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி ஒருத்தங்களோட தர மாட்டாங்கன்ற தர மாட்டாங்க இல்ல. இப்ப ஒண்ணு இல்ல உங்க கேஸ்லயே ஒரு நம்ம அந்த அந்த அம்மா கேட்டாங்களே, அந்த அம்மா கூட நீங்க கொடுத்துருக்கலாம். இல்ல அவ கொடுக்க மாட்டாங்கன்றப்பா. இட்ஸ் நாட் சேம். இட்ஸ் நாட் சேம். இருந்தாலும் நான் கொடுத்துக்க மாட்டாங்க. இன்னொரு இட்ஸ் நாட் சேம்ன்றப்பா. இட்ஸ் நாட் தட். இப்ப ரைட் பண்ணி கொடுக்க தேவையில்ல. அதுதான் சொல்றேன். ஆனா அப்படி பாத்துக்க மாட்டாங்கன்றமா. சொந்த அம்மா மாதிரி நீங்க வந்து சொந்த அம்மா மாதிரி யாரோ கசின் அம்மா பாக்க இல்ல வினோத். இப்ப செலிபிரிட்டி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு கல்யாணம் ஒர்க் அவுட் ஆகல, ஆனா என்னோட சிஸ்டருக்கு வந்து கிட்ஸ் இருக்காங்க, அவங்கள தான் நான் என் கிட் மாதிரி நான் டேக் கேர் ஆஃப் them, I spend for them. அவங்க நாளைக்கு எனக்கு உடம்பு முடியலனாலும் என்ன சித்தின்னு பாத்துப்பாங்க. ஆமா, அப்படி பாத்துப்பாங்க, அவ்வளவுதான். அது என்னோட நீஸ், நம்ம நீஸ் ரெண்டு பேரும் நம்மள பாத்துப்பாங்க. இவங்க பாக்கணும்னா கூட அவசியம் இல்ல. அதுதான் சொல்றேன், அப்படி பாத்துப்பாங்க. ஆனா அத தாண்டி லைக் you don't need that மேரேஜ்க்கு நீ தான் பெக்கணும்னு அவசியம் இல்லன்ற. நீ தனியா இருக்கேன்ற ஒரு பட்சத்துல எனக்கு மேரேஜ் ஒர்க் ஆகலப்பா, எனக்கு வந்து பிடிக்கல, எனக்கு வந்து வேலை தான் பிடிச்சிருக்கு, ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நீங்க ஒரு பர்பஸ் தேடணுன்றவங்களுக்கு இது கூட ஓகே தான். ஏன்னா டெஸ்கி பண்ணாங்கல்ல, தானே ஒரு குழந்தை அவங்க போய் ஐவிஎஃப்ல பெற்று. ஆனா எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்கன்றேன். அது ஆப்வியஸா வந்துரும்ன்றப்பா. ஏன்னா நீ உனக்கு சுத்தி வேற ஏதோ ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா நீ இருக்கிற சொந்தக்காரர் தானே கொடுத்தாகணும். நீ யாராவத்தவங்களுக்கு எதை கொடுத்துதான் பர்பஸ். கரெக்டா. அந்த வினோத் சொன்ன பாயிண்டோட நம்ம முடிக்கலாம். பின்னாடி ஒரு 50 வயசுக்கு அப்புறம், 60 வயசுக்கு அப்புறம், 70 வயசுக்கு அப்புறம், நம்ம எல்லாம் ஈவன் 90 வயசு கூட இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு யாராவது ஒருத்தங்களை தேடி ஒரு ஃபோன் அடித்து, நான் இன்றைக்கி எந்திரிச்சிட்டேன், நான் நல்லா இருக்கேன், நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு கான்டாக்ட், அந்த கனெக்ஷன்ஸ் ஆர் தி பர்பஸ் இன் திஸ் மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன். இப்போ நான் வந்து இப்போ எல்லா டைமும் நீங்கள் என் பக்கத்தில் இல்லை, பட் ஐ கால் பீப்புள், தே டேக் கேர் ஆஃப் மீ இஃப் ஐ வாண்ட். Yeah, so this is all building connections. We are very different people. Yes. We are very society oriented people. Yes. நமக்கு வந்து 1000 பேர் வந்து நம்மள செக் பண்ணனும்ன்ற இந்த சொசைட்டியை அவங்களே கிரியேட் பண்ணனும், not only family. Yeah, but that's a different topic. Yes. But this marriage அதுதானே டாபிக் பேச போறோம். அது பேசலாம், அது இன்னொரு டாபிக் பேசலாம். எப்படி நம்மள சுத்தி ஒரு சொசைட்டி பில்ட் பண்ணனும்ன்றது நம்ம பேசலாம். அப்ப அம்மாவும் நம்மளோட கூட உட்கார்ந்து பேசுவாங்க. பட் இந்த மேரேஜ்ல பொறுத்த வரைக்கும் there are multiple ways where you can have and make your own institutions. மேரேஜ் மட்டும் need not be just this institution is what my thought. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அன்கன்வென்ஷனல் தாட்டா கூட இருக்கலாம் சில பேருக்கு. என்னடா இது, இவ மேரேஜ் பண்ணுன்றாளா பண்ணலன்றாளான்னு ஒண்ணுமே புரியல. கமெண்ட்ல போடுங்க, மேரேஜ் பண்ணுமா பண்ணக்கூடாதா, வாட் யூ திங்க், நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வையில பண்ணா நல்லதா பண்ணாம இருக்கிறது நல்லதா இந்த ஜெனரேஷன்ல, வரப்போற ஜெனரேஷன்ல? உங்களோட நான் வந்து உன்னை சைந்தவியா நார்மலா பார்த்துருக்கேன், இப்போ மாமா பார்க்குறேன். இப்போ அந்த மாமா நீ பண்ணுற அந்த சேட்டை, அந்த பசங்களோட இருக்கிறது, இதெல்லாம் இட்ஸ் பியூட்டிஃபுல். ஒய்ஃபாக பார்க்குறீங்களா? ஒய்ஃபையும் பார்க்குறேன். அது வரவே இல்லைல்ல, நடுவில் மிஸ் ஆகி மாமுக்கு போயிடணும்ல அந்த ஃபேஸுக்கு ஒரு லேடி. அதை தான் சொல்ல வரேன். இன் தட் ப்ராசஸ் we are busy.
So we lose that wife face. அதை பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். அதுதான் இப்ப சொல்றேன். இந்த ஹஸ்பண்ட் ஃபேஸை தொலைச்சிடணும், இவங்களை மறந்துட்டு மாம் அண்ட் டேடாவே போறோம். மாம் டேட் then once one person தவின் அம்மா தானே, தவின் அப்பா தானே, அப்படிதானே ஆயிடுது எல்லா ஊர்லயும் பார்த்தனா. ரமேஷ் அப்பா ரமேஷ் அம்மா அப்படிதானே சொல்றாங்க. ஆமா, அந்த கிட் காலேஜ் போன அப்புறம் தனியா அவங்க ஆன உடனே அப்ப கூட கடைசி வரைக்கும் நீங்க ரமேஷ் அம்மா ஆனா அவங்க லோன்லியா ஃபீல் பண்ணவங்கள நம்ம பாத்துருக்கோம்ல. என்ன பண்றது, டைமை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தவங்க. அதனால அவங்களோட ரிலேஷன்ஷிப்பே அவங்க டிஸ்டன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு கப்பலுக்குள்ள. கண்டிப்பா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருந்தது. மூஞ்சே பாத்துக்க முடியாதுல்லன்ற குழந்தை அந்த அளவுக்கு மோசம் இல்ல வேணும். நம்ம இல்லப்பா, எல்லாரும் தான் சொல்றேன். சொல்றாங்கல்ல இந்த மூஞ்ச நான் ஏன் பார்க்கணும். உங்களுக்காக தான் டிவி இருக்கு, உங்களுக்காக தான் நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் உங்களுக்காக தான் இர்ஃபான் பேசுறாரு, உங்களுக்காக தான் விஜய் அங்க பேசுறாரு, உங்களுக்காக தான் அஜித் வந்து ரேஸ்ல போறாரு. இதனால தான் நம்ம அதெல்லாம் கொடுக்குறோம். இல்ல அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது போர் அடிச்சு 2-3 நாளைக்கு அப்புறம் அதுக்கு மேல அதை பார்க்கவே முடியல. உங்களுக்கு டிவிக்கு பதிலா எனக்கு பதிலா டிவி அதை ரீப்ளேஸ் பண்ண வேணும் லைஃப்ல. அது நீ பண்ண முடியாதுப்பா. நான் தான் சொன்னேன்ல, சைன்தேவி இல்லைன்னா என்னால நினைக்க அதான் சொன்னேன். ஒரு போன மாசத்துல ஒரு வாட்டி திடீர்னு யோசிச்சேன். ஆமா, சைன்தேவில என்ன நடக்குது, என்ன நடக்குறே யோசிப்பாங்க. அப்ப அதோடைய பிரதிபலிப்பு தான் என்னுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட். ஏன்னா உங்க குடுமி என் கையில வேணும். இப்ப நான் இல்ல சைன்தேவிக்கு பிரச்சனை இல்ல, ஜாலி. நீ தானே சொன்ன அது கிடையாது. இல்ல I will be there but it's very difficult to be. அதுதான் சொல்றேன், my children are there for me. அதுதான் இப்ப மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன். அதுதான் the give the purpose exactly for each other, husband wife for each other க்கு ஒரு கம்பெனியன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வளர்த்துக்கணும்ன்ற. but not everybody has that. They have to put the effort. No, correct. இல்ல அது எப்போ இந்த we have to conclude. but நான் எதுக்கு சொல்லனா, அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ எங்க ப்ராப்ளம் வர ஏரியாவெல்லாம் நோட் பண்ணிட்டு ஒரு 15-20 பாயிண்ட் வரும்ல. இந்த விட்டு கொடுக்கறது, இல்லைன்னா தப்பான கேள்வி கேட்கறது, இல்ல கேட்காம இருக்கிறது, எதுக்கு வேணா சண்டை வரும். இல்ல டவுட் படக்கூடாது, டவுட் பண்ற மாதிரி நடந்துக்க கூடாது. அதுவும் ஒண்ணு இருக்கு. ஓபனா இருக்கணும் ரெண்டு பேரும். என் போனை நான் ஓபனா கொடுக்கணும், அவர் போனை நான் எடுத்து பாக்குற அளவுக்கு இருக்கணும். நான் உன்னை ட்ராக் பண்ணக்கூடாது, நீ என்ன ட்ராக் பண்ணக்கூடாதுன்றது இருக்கவே கூடாது. அப்படி இருக்காங்க people. Did you know that? They don't want each other to track each other. I'm like, what the hell are you doing? Are you in like Mrs. Smith's story? ஏதாவது CIA ல வேலை பார்க்குறாங்களா என்ன? Unless you're in CIA, you don't have to have that kind of secrecy between your husband and wife. So that's my conclusion of this topic. மேரேஜ் பத்தி எல்லாமே என்னமோ சொல்லிட்டோம். மக்களே கீழே போடுங்க எனிவே உங்களுடைய ஒப்பீனியனை. வில் see எத்தனை பேர் மேரேஜ் வேணும்ன்றீங்க. உங்களோட ஒப்பீனியனும் ரொம்ப முக்கியம் இதுல. அதனால எல்லாரும் எழுதலாம், கன்க்ளூட் பண்ணிடலாம் இது இப்போ. பட் ஆனா நான் சொன்ன மாதிரி எத்தனை பேருக்கு மேரேஜ் கண்டிப்பா பண்ணணும்ன்றீங்க, எத்தனை பேர் மேரேஜ் பண்ணக்கூடாது இல்ல யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்றீங்கன்றத we'll see. and எத்தனை பேருக்கு ஐபோன் வேணும்ன்றதையும் கமெண்ட்ல போடுங்க. ஐபோன் வர I don't care about marriage. I only want iPhone. No. ஆரஞ்சு கலர்னு போடுங்க. போன் பேசுனா இப்ப ஐபோனுக்கு மாத்திட்டேன். ஐபோன் தானே இங்க இருக்கு, நல்லதா. எனக்கு அப்படி ஒரு பணம் காசு இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஐபோன். நான் ஓப்பரா சொன்ன மாதிரி யூ கெட் ஒன் எல்லாரும் கெட் ஒன் மாதிரி. அப்படியே தலைவர் வராரு, எல்லாருக்கும் ஐபோன் தராரா? கொடுத்துட்டு அவர் கொடுக்கறாரு இல்லையோ, ஐயா ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்கறதே கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அவர் போன் வர கொடுப்பாரு, 1 லட்சம் போன எல்லாருக்கும் கொடுப்பாரு. I'm waiting for பொங்கல். Okay, thank you for watching. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ we'll all talk to you. Bye. சிரிக்க கூடாது, சீரியஸா பார்க்கணும். அதான் ப்ராப்ளம். சீரியஸா பாரு. இப்படி ஒரு வச்சுட்டு என்ன தோணுது, சீரியஸா பேசுறது சீரியஸா பேசுற பாரு. நீ போன் கூட சீரியஸா பார்க்கணும்னா ஓகே. ஹார்ட்ல இருக்குடி, சீக்கிரம் பாரு டக்குன்னு. சிப்பா வருதா? சிப்பா வருது. சிரிப்பு போலி. விஜய் பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா கோவம் வந்து சீரியஸா அவன் கிடக்குறான். இந்த படத்துல மாதிரி எஸ்ஜே சூர்யா மாதிரி. பரவாயில்ல, ஜனநாயகம் படம் எப்படி வருதுன்னு தெரியல. கேவலமா ஏய் வாட், டோன்ட் சே தட். காப்பிகேட் பாட்டு மாதிரி இருந்தது. டோன்ட் சே தட். கேசரி ஃபார் பொங்கல். கேசரி கலர் தான் கொடுத்திருக்காங்க. கேசரி பொங்கல் தான் அது. சரி ஓகே, ரெடி. சிரிக்காம பாரு. ஒரு செகண்ட் பாரு ஃப்ரேம்க்கு. ஆல் ஐ நீட் இஸ் ஒன் ஃப்ரேம். 1 செகண்ட் ஐ ஆல்ரெடி saw. நோ, என்ன பாரு இப்போ.
ஏய் சீக்கிரம் பார்த்து தொலை. சிரிப்பு வருது, நான் என்ன பண்றது? நீங்களா தான் சிரிக்கிறீங்க. ஓகே எனக்கு தெரிஞ்சு இதுல இப்படியே ஃபைனலைஸ் பண்ணிருங்க. சரி போ இருக்குது இருக்குதே நாங்க சிரிக்க சீரியஸ். Thank you guys for watching this video.